அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடியார் வருத்தம் தரை கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார். வடியார் கருணை பெருங்கடலார் என்ற பெரியார் வார்த்தையெல்லாம் நெடியார் கரியாய் கொடியேன் என் ஒருவன் தனையும் நீக்கியதோ கடியா கொடுமா பாதகன் உன் கண்ட பரிசும் கண்டிலனே அப்படின்ற ஒரு பாடல் வந்து அடியார் பேரில் அமைகிறார் கருணை பற்றி. சரிங்களா? என்ன சொல்றாரு? அடியார்னா யாரு? அடியாராக்கி நேயினாக்கி அடிகளாக்கியே. அப்போ ஸ்கேலாரு வெக்டார் டென்சாரு அப்படின்னு பிரிச்சுட்டேன்னா கூட அந்த அளவு சில டிசிப்ளின்ஸ் எல்லாம் இப்படி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாருல்ல. அப்போ கரெக்டாக அந்த டிசிப்ளின் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தன்னை கண்டு என்னென்ன டிசிப்ளின் சொல்றாரு? ஜீவகாரணியம். ஜீவகாரணியத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து பற்றாக்குறையாக போகுது, என்னால் ஈடு கொடுக்க முடியலையே அப்படின்னா கூட தரியார். ஏன்னா அவர் வந்து டைலரிங் இது பண்ணுவார்ல, தரிச்சு கொடுப்பாருல்ல. ஸோ அந்த எல்லாத்தையும் வந்து கொடுத்து விட்டுருவார். சரிங்களா? இந்த துணி போட முடியல, கஷ்டமாக இருக்குது, கிழிஞ்சு விடுறது அப்படின்னா கூட தைச்சு கொடுத்துருவார். ஸ்டிச்சிங். ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரிப்பிங் இடம் இல்லையா, அது தந்தனையாக உடஞ்சி போகிற இடம். அது உடையாமல் பார்த்துக்கணுன்னா ஒரு இது வேணும்ல, அட்டாச் ஒரு ஏதோ ஒன்று வஸ்து ஆன் பண்ணணும் இல்லையா? தரியார் இன்பம் அளித்திடுவார். அங்கே இன்பம் நடனம்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மெக்கானிசம் லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துருவாரா கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு, ஏதோ ஒன்று அது மாதிரி சொல்லுவீங்களா? ஏதோ ஒன்று கருணை. அவர் நடமொழிகள் இருந்துன்னு வச்சுக்கோங்க, டான்ஸும் ஆடுறாரு. ஓகேங்களா? அந்த டான்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? இன்பம் அழிச்சிருவார். அந்த ஜாய் எஃபெக்ட் நம்மளும் போட்டு வந்து விட்டுருவாரு. வடியா கருணை வடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரத்துலேருந்து எம்டி ஸ்பேஸ் வரும். சரிங்களா? ஒரு வட்டிடம் ஓட்டை இல்லை. இப்போ வந்து இப்போ இவங்க பார்வதிபுர ஆளுங்கள்லாம் வந்து நிலத்தை கொடுத்து கூட அதை வந்து ஒரு தோப்பாக, எப்படி ஒரு வறண்ட தோப்பாக வச்சுக்க ஆசைப்படுறாங்க. அப்படிதானே? தோப்புனாலே வந்து செழிப்பாக இருக்கணும்ல. ஆனால் இப்போ இருக்குது, ஆளுங்க வராங்க போகிறாங்க. இல்லாமல் வச்சாதான் அது பாலைவனம் மாதிரியும் இல்லை பொட்டல் காடு மாதிரி. சத்தியநாராயண சபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சாப்பாடு கொடுக்குற இடம் இருக்குது, அது இதுன்னு இருக்குது, ஒரு தோப்பு இருக்குது. அதை விரிவுபடுத்த தெரியாமல் இருக்காங்க. அது நல்லா இப்போ அவர் சொன்னது வந்து அவர் விரிவாக்கணும்னு தானே சொல்கிறாரு. அவர் சுருக்குங்கன்னு நான் சொல்கிறாரு. அது எது ஒன்றும் வந்து நான் கொடுக்க உலக அளவில் பரவணும். தொல்லியல் துறை கையில் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே வந்து அங்கே துள்ளிக்கிட்டு வர முடியுமா விளையாடுறதுக்கு? அதை நினச்சி பார்க்கல. தெரியுமா அவங்க எவ்வளோ இது பண்ண கூட சில மன்னன் தெரியுங்களா உங்களுக்கு? தொழில் துறைக்கு போக போகுது, அவங்க வந்து நீங்கள் இப்படி கட்டினா கூட இடிச்சு செல்றாங்க அப்படின்னு ஒரு பயமுறுத்துவார். அஞ்சாவது நெஞ்சல் வளரால் சொல்லுவார் இல்லையா? அவர் எந்த அளவுக்கு அவர் பயமுறுத்துவாரு பாருங்க நம்ம ஆளுங்களை. ஏன்னா இப்போ நீங்கள் எழுப்பியா 100 கோடி செலவு பண்ணி நாளைக்கு வந்து இடிச்சிருவான் மத்தியத்துறை, அவ்வளோதான். அது கற்பனையிலே வந்து அந்த வாழ்க்கையை நடத்திட்டாரு பார்த்தீங்களா? ஒரு இதில் அவர் வரலாற்று ஆசிரியர் இருந்தாலும் ஃபியூச்சருக்கு போகிறதுக்கும் வந்து அந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் பண்ணுறாரு. சரிங்களா? இப்படி தான் நடக்கும்ன்று. ஆனால் எந்த மாதிரி நடக்கும்? அங்கே வந்து அணையாதீபம் வந்து அந்த மாதிரி தோண்டி எடுத்துட்டாங்களா? உள்ளர இது இருக்குது அப்படின்னு தொழில்துறை வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களா மத்தியத்துறை? இவங்களை வியாபாரம் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சத்தியநாத சபைக்குள்ளே கீழே நோண்டாங்களா? சரிங்களா? அப்போ பெருவெளி அப்படின்றது அவங்க வந்து வெட்ட வெளின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது ஈக்குவேட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன கிராக் பண்ணதுக்கு கோடி எனக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சு? 6ஆம் திருமுறையில் படிச்சு கருணையும் சிவமே பொருள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் குரு சிவ துடையத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனா அவரு வந்து அன்பை சிவம்னு ஒரு மேசப் பண்ணிட்டாரு. அன்பு தாங்க எல்லாமே அப்படின்ற அன்புக்காக தான் வந்து வள்ளலார் இது பண்ணாரு அப்படின்னு ஒரு மகாமந்திரத்துல என்ன குறிச்சாரோ அதுவே தெரியல. அப்போ இவர் உபதேசமும் கேட்கல, மகா பேருபதேசம் அந்த மாதிரி எதுவும் கேட்கல. வாயில வந்தது விட்டுற மாதிரியே தெரியுது. வரலாறுல அவர் ஆராய்ச்சி பண்ணி நாணயவியல் செப்பேடு படிப்பு தமிழ் வந்து குறைச்சி எழுதிருந்தாலும் அவர் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நுட்பங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா கூட அவர் கருவி கடனை கொண்டு என்ன பண்ண தெரியல. 6ஆம் திருமுறை ஆய தெரியல. சரிங்களா? வேற எங்கேயோ சாஞ்சின்னு கிடக்குது சாணியம். சரிங்களா?
என்னைக்காவது ஒரு ஞானி ஆகுறன்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இவ்வளவு நோண்ட தெரிஞ்சவரை அதையும் நோண்டிட்டு வரணும். சரிங்களா? இந்த பிறவி கடலை தாண்டிடுவாருன்னு சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்ல வரேன், யாராலையும் நோண்ட முடியாது. எப்படின்னா ஜீவகாருண்யம் ஒண்ணு தெரிஞ்சாதான் இதை வந்து விளங்கிக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அவர் அன்பு சொல்லிட்டு இருக்காரு, கருணை இருந்தாதான் விளங்கிக்க முடியும். அப்போ எமோஷனல் இவ்வளவு நோண்ட வேண்டியதானே? எமோஷனல் ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு அந்த பிசியாலஜிக்கல் இதை படிச்சீங்களா? அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் நீங்க படிச்சீங்களா? அது ஒரு கிருஷ்ணாயிட்டி நீங்க படிச்சீங்களா? என்னதான் நீங்க படிச்சீங்க? ஏதோ ஒரு நாணயத்தை மட்டும் வந்து படிச்சுட்டு தமிழ் நான் புள்ள ஆரம்பிச்சிட்டேன், நீங்க பண்றதெல்லாம் புல்லு இருக்கும். சரிங்களா? தமிழுக்காக நீங்க எழுப்பாதீங்கன்றாரு. பல நாள் தமிழ்னு தெரியாதா உங்களுக்கு? அவருக்காக நீங்க எழுப்பாம இருக்க முடியுமா? எப்போ எழுப்ப போறீங்கன்ற ஒரு வாதியா சொல்லலாம்ல. ஏதோ ஒரு வாங்க கட்டாயத்துக்கு வாங்க, அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரு இதுவா? சொன்ன மாதிரி மலட்டுத்தன்மையா வச்சுக்கிறதாவது. அவர் என்ன சொல்றாரு, உலகளவிய பரவணும்னா எப்படி மலட்டுத்தன்மையா வச்சுக்குவாங்களா? அதனாலதான் கருணை வந்து செலக்ட் பண்ணல. எங்க தஞ்சாவூர்ல என்னதான் சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணா கூட அந்த நிலம் அறிவுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா? எங்க ஹெல்ப் பண்ணுச்சு? தொண்டை மண்டலத்து இங்க அங்க போயிடுது, கொஞ்சம் நார்த் சைடுக்கு போயிடுது. வடலூர் வடதிசை எங்க இருக்குது? அப்போ அந்த நிலம் என்ன பண்ணுது? மின்னியில கொடுத்தும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது இல்லையா? மென்பொருள்லாம் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டா. இதுல இருந்து என்ன தெரியுது எனக்கு, அறிவு வச்சுக்கிட்டு எங்கெங்கயோ அலைஞ்சு தெரிஞ்சா பாலைவனத்துல போய் ஏதோ நோண்டனா எதுவும் கிடைக்காதுன்ற மாதிரி. வள்ளலார் எவ்வளவு பெரிய தொல்பொருள் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. கடவுளை தோண்டி எடுங்கன்றாரு. சங்க இலக்கியங்கள்லாம் அவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அந்த இது வள்ளலார் சங்க இலக்கியம் எப்படி தெரிஞ்சு? இவங்களுக்கு அந்த அவர் தெரிஞ்சுக்கணும்னே அப்போ வந்து பேப்பர் பிரிண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் டெக்னாலஜி கூப்பிட்டு வராங்க அரசாங்கம். இங்கிலீஷ் ஆளுங்க எடுத்து வராங்க. இதுக்கெல்லாம் அந்த கல்ச்சர் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இங்க வள்ளலார் வந்து எங்க ஆங்கிலத்துக்கு ஒரு தனியா ஒரு கிளாஸ் நடத்துருக்காருன்னா பாத்துக்கோங்க. அது வந்து சொல்லதான் நம்மளுக்கு. அந்த இவர் சொன்னார் அன்னைக்கு, யாரு கதிர்வேல் ஐயாவதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. அப்போ எல்லாம் சமரசம்ன்றது எல்லாருக்கூடயும் வந்து கலந்து ஓங்குறது இல்லையா? வந்து என்னென்ன எடுத்தாராம் பாடம், தமிழ், இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட் ஏதோன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எதுன்னு எல்லாமே அவங்களே விடக்கூடாது பாவம். கடைசி வரைக்கும் ஈ மாதிரி மிச்சிக்கிட்டோம். அதுதான் சரிங்களா? வண்டு மாதிரி இது பண்ணிட்டு சான்ஸ்கிரிட் திருத்தம் அந்த அதனுடைய மீனிங் ஏதோ அர்த்தம் தெரியலையா சங்கராச்சாரியாருக்கு. அதுக்காக தான் அவர் டவுட் கிளியர் பண்ணிக்க தான் அங்கே போனாராம். அது நான் சொல்லணுமா? என் இதே சீடனே சொல்லிடுவாருன்னு அந்த வேலாய முதலியாரா யார் அவர், எந்த முதலியாரோ ஒரு முதலியார், எனக்கு அதெல்லாம் கூட சரியா தெரியாது. அவருடைய முதல்ல போட்டாரு. அதான் அவரை வந்து அவரே சொல்லிடுவாருன்னு சொல்றாரு போல் தருது. அந்த மாதிரி அவரு அன்னைக்கு கதிர்வேல் ஐயா ஸ்பீச்ல ஏதோ அப்படின்னா அந்த இது சொன்னல. அப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அவருக்கு வச்சு சொற்பொழிவு ஏதாச்சும் இது பண்ணலான்னு பார்த்து கேட்டுட்டு வரும்போது அவர் அதை பற்றி பேசும்போது அதில் சொன்னார். அது ஓரளவுக்கு எனக்கு கேட்டுக்கிட்டேன் நான். அந்த மாதிரி இவங்க வந்து ஆன்மீகம் இல்லாமல், கடவுளுடைய அருள் இல்லாமல் இவங்க இங்கெல்லாம் வந்து எதுவுமே அவங்க தோண்டி எடுக்க முடியாது, எதையுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆமாம், கடவுளை கை கோக்கணும்னா கருணை வேணும். கருணையும் அந்த ஈரத்தோடு போய் கோத்தாதான் அவங்க, இல்லாட்டி மலட்டுத்தன்மையாக தான் அவங்களும் பேச முடியும். என்னதான் அறிவு விலங்குனாலும் அறிவு விலங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஏன் தெரியுமா இந்த மாதிரி அவங்களை பத்தி பேச வேண்டியதா இருக்கு தெரியணும். அன்னைக்கு நீங்க சுயசீவத்தை பத்தி நீங்க பேசுறோம் சரிங்களா? அவர் வந்து மாத்திக்கிட்டாரு அவர் பேசுறது சரிங்களா? அவங்களை வந்து நம்ம வெறுக்கணும்னு ஆசைப்படல. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நல்ல வழிக்கு வரணும். கடவுள் இறை வழி என்ன அவங்களெல்லாம் கருப்பிடிக்கணும்ல. அப்ப கருணை வேணுமா இல்லையா கருப்பிடிக்கிறதுக்கு? ஆமா, கடவுள் சேரணும்னா உங்களுக்கு கரு கூட தான் கான்டாக்டே நடக்குது. அந்த கருணை தானே உலக அளவிய பரவணும் போது அங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது கருவை வந்து எடுத்துக்கிட்டோம். அங்க எல்லாம் அனிமல்ஸோட கரு வரணும். அதுதானே ஜீவகாரண்யம். அனிமல்ஸோட கருவுல நீங்க வாய வைக்கலாமா? இன்னைக்கு அப்படிதான் அங்கே நான் எங்கள் நாத்தனாரை இட்டுட்டு போன பெரிய நாத்தனார், அவங்க மன உளைச்சலில் இருக்காங்க, கொஞ்சம் இதாக இருக்காங்க, மன கஷ்டத்தில்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்போ வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சரி கொஞ்சம் சரி வாங்க, நீங்கள் எல்லா கோயில் குளம் போகிறீங்க, இங்கே வாங்கினாலும் வரமான்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கீங்களா வாங்கினதுக்கு, சரி போயிட்டு வரலாம் வாமான்ட்டு நேற்று போனோம். போயிட்டு இன்னைக்கு தான் வந்தோம். நாங்கள்
அப்போ வந்து அங்கே ஒருத்தர் வந்து இப்போ உட்காந்துட்டு அங்கே என்ன அவங்க வந்து புழுக்கெல்லாம் தாங்க மாட்டாங்க. நான் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நான் வந்து கட்டாந்தரை இல்லை என்ன தட்டாந்தரை சொல்கிறதா கட்டாந்தரை சொல்கிறதா ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு அது கூட சொல்ல தெரியாதுன்னு அதனால் நான் எங்கே வேணாலும் அப்படியே படுத்துருவேன். ஆண்டவனேன்னு நல்லதாக கேட்பேன், நல்லதாக செய்வேன், எந்த ஆடம்பரத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன். இங்கேயும் அப்படி தான் அங்கேயும் அப்படி தான். அதனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய நான் படுத்துட்டு இருந்தேன்னா நாங்கள் சரி அவங்க சொன்னாங்கம்மா எனக்கு ஒத்துக்காது, தாங்கலைம்மா, எனக்கு புழுக்கம் தாங்கலை அப்படி இப்படின்னாங்க. சரி வாங்க, நான் வந்தால் இங்கே மேட்டுக்குப்பத்தில் இந்த ஷெட்டுலேயே படுத்துக்குவேன். சரி உங்களுக்கு அதான் வெயில் நாள், கத்திரி வர இன்னில தான் ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க, அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்ததுனால சரி வாங்க, நீங்கள் தாங்க மாட்டேன்றீங்க, உங்களை அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க இந்த இவங்கெல்லாம் ஷோபா பெரியப்பா அவங்க ரிலேஷன்லாம் அங்கே இப்போ போவாங்க. சரி அவங்க சொன்னாங்க அந்த சிவபிரகாசம் என்ன அவர் அந்த ஆசிரமத்தில் போயிட்டு அவர் நல்லா செய்கிறாரு தானே. அதனால் அங்கே போனால் அங்கே வேள்வி நடந்துட்டு இருந்துச்சு, மகாமந்திர வேள்வி. எத்தனை ஒரு கோடியோ என்னவோ. அவர் 51 வயசு ஐயா. அது விளக்கமும் சொன்னார் ஐயா. வந்து ஒருத்தர் வயசானவர் அது மகாமந்திரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்காங்க. உச்சாடனம் பண்ணும்போது இத்தனை காலம் 4 காலம் சொல்லி இப்போ 6 காலம் செய்கிறாங்களாம் நேற்றுலேருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க, அங்கே போய் உட்கார்ந்தோம். அப்போ அங்கே இந்த இவங்கெல்லாம் சன்மார்க்கிங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், சத்யஞான சபை அந்த இதெல்லாம் நான் வேலை நடந்துகிட்ருக்குங்களான்னா, இல்லைம்மா இந்த மாதிரிலாம் 4 இது இருக்குது, 4 இதாக பிரிஞ்சுருக்காங்க, சன்மார்க்கிங்களே 4 இதாக பிரிஞ்சுருக்காங்கன்னா, அப்போ ஐயா சொன்னது அவங்க சன்மார்க்கின்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கே புரிய வரலன்னும் போது அப்புறங்க எப்படி தான் அது உலகத்துக்கு புரியும்? உலகளவிய பரவிடுச்சுமா அப்படின்றாரு அவர். இவங்க வந்து தான் இந்த கட்சிக்காரவங்களாம் தான் வந்து வளர்க்கணுமா இந்த சன்மார்க்கத்தை. அது முதல்ல தானே செழிப்பான்றத சொல்கிறத விட எல்லா இடத்துலையும் அது பரவிடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு 2 உதாரணம்லாம் சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பரவி இருக்கு சரி, அது வந்து நிறையா நிறைஞ்சிருக்கு. அப்புறம் உலகப்போரெல்லாம் இப்போ எதுக்கு வருது? 3ஆம் உலகப்போர் வருதுன்னு நேற்று ஐயா வழிபாடு முடிச்சதும் அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து இந்த வேள்வி மாதிரி இந்த மந்திர உச்சாடனம் மகாமந்திர உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. 12 நாள் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி 13ஆவது நாளுன்னு சொல்லி இன்றைக்கி சொன்னார். நேற்று வந்து 12ஆவது நாளுன்னு சொன்னார். அப்போ இதெல்லாம் செய்கிறாங்கன்னும் போதே எதுக்கு செய்கிறாங்க? யார் மனசுலேயும் கருணை இல்லை. கருணையை பரப்புறது, கருணையோட மக்கள் இருக்கணுன்றது தான் ஐயாவுடைய இது. அதை பரப்புறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எங்கே சத்யஞான சபையில் அந்த விளக்கம் பெறணும்ல, அங்க மலட்டுத்தன்மையா தானே வச்சிருக்கோம். நான் சொன்னேன் மலட்டுத்தன்மை சொன்னது, நான் சொன்னேன் அந்த அளவுக்கு சொல்ல. நான் சொன்னேன் அங்க சாகா கல்வி அவங்க இல்ல. எதுக்கு சொன்னேன் நான் நீ சொன்னது நான் வந்து ஏத்துக்கிட்டதுனால நான் சொன்னேன். ஆமா, நான் வந்து என்ன சொன்னேன், அது சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப முழுமையா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மகாமந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் பேசுறோம், அப்புறம் அங்க அந்த மகாமந்திரம் சொல்லும் போது அதை ஜபிச்சுக்கிட்டு அது உச்சாடனம் பண்ணிக்கிட்டே பேசணும் சொல்ல இது. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் சொன்னது இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஐயா, இங்கே பரவிடுச்சு அங்கே பரவிடுச்சு, சன்மார்க்கம் எல்லா இடத்துலையும் தான் வந்துருச்சுன்றீங்க. இவ்வளோ நேரத்துக்கு எல்லாமே மாறி இருக்கணும். அந்த அளவுக்கு யாருக்கு அவர் அந்த பேசிகிட்டு இருந்தவரா இருக்கும்? ஒரு 40-35 வயசுக்கு மேலே. அது தெரியல, அதெல்லாம் பத்தி நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவ்வளவு ஆர்வத்தை நேரம் அந்த கான்வர்சேஷன் இப்போ எனக்கு தேவையில்லை. இந்த நேரத்துக்கு இந்த சின்ன நேரத்துக்கு அவங்க தேவையில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி பேசுறது அதுதானே அந்த இது அறிவு. விட்டுருங்க, அவங்க கிட்ட நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கு? அந்த விளக்கம் வரணும் அங்க, அப்பதான் சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான், சின்ன மேட்ரு. அதனாலதான் வடியா கருணை சரிங்களா, பெரும் கடலார் என்ற பெரிய வார்த்தையெல்லாம். நான் சொல்ல வந்தது இந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன்ப்பா. சாகா கல்வியை பற்றி அவர்கிட்ட அதான் நான் சொன்னேன் அந்த விளக்கம். சாகா கல்வி, சாகும் கல்வியே நம்ம கற்று வச்சுக்கிட்டு இருக்கோம், சாகா கல்வியை கற்றுக்கலையே. அதான் சொல்கிறாங்க, விளக்கம் வரணுமே. அங்கே யாரும் சாகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது தானே சாகா கல்வி. யாரும் சாகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது தானே சாகா கல்வின்னு.
இப்போ அவங்க சாவ கூட நான் வேண்டிக்கிறேன்லம்மா, அதாம்மா சாக்கா கேள்வி. சாவடிச்சுக்கிட்டே இருக்காங்களே அந்த உயிரினத்தெல்லாம், அது ஓட ஓட துடிக்க துடிக்க துடிக்காது. அது சொன்னீங்களா? அது சொன்னேனே. அதுக்கெல்லாம் வந்து அங்க விளக்கம் கொடுக்க வேண்டாமா? பாமர மக்கள் போறாங்க, அவங்களுக்கு எப்படி விளக்கம் அங்க வரும்? அதெல்லாம் அங்க எழுப்பி இருக்கும் போது தான் உலக அளவுல அதை தானே செய்துகிட்டு இருக்காங்க. அந்த உலக அளவுல அவங்க எல்லாம் திருந்தணுன்றதுக்காக தானே அந்த ஈரம் இல்லாதது தானே போரே இப்ப போடுறது அளவுக்கு அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க. சன்மார்க்கம் பரவி இருந்தா அவங்க எல்லாம் ஏன் அதெல்லாம் போட போறாங்க? இது பரவணும், இதெல்லாம் நல்லா அவரு அப்படித்தானே பரவணும் சொன்னாரு. அதுக்கு என்ன இப்ப நம்ம முயற்சி எடுத்திருக்கோம்னா, வாயை திறக்க முடியல அவங்களால. அமைதி ஆயிட்டாரு அவரு. சுத்த சன்மார்க்கம் எதுவுமே அதுக்கப்புறம் பேச முடியல அவரால. நீங்க வந்து சன்மார்க்கம் ஜெனரலா சொல்றீங்கன்னா, அவங்களும் சன்மார்க்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்களே, இவங்களும் சன்மார்க்கம் ஞான வழி தானே எல்லாமே. நீங்க மட்டும் எங்க இருந்து புதுசா முளைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா முளைச்சது சுத்தமா முளைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் அந்த குலைப்புலை தவிர்க்கணுன்றதுக்கு அங்க எந்த இதுவும் விளக்கம் கொடுக்கல யாருங்க. அதான் சொல்லிட்டு நானு ஒரு ஜோதி காமிக்கிறோம், ஜோதி காமிச்சதும் அடுத்த சிட்டிகை அடிக்கிறதுக்குள்ளவே யாருமே காணாம போயிடுறாங்க, இருக்க மாட்டேன்றாங்க. அப்ப எப்பதான் அதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் இருக்குன்றதுக்கு அவங்களுக்கு வாயை திறக்கல, அவங்களுக்கு எதுவுமே பதிலே தெரியல, சொல்ல முடியல. அப்படியே உட்காந்துட்டாங்க. 2 பேர் சேர்ந்து பேசினாங்க என்கிட்ட, நான் கேட்ட பதில் அவங்களுக்கு சொல்ல முடியல. அந்த மாதிரி அப்போ சீசன் வந்து அந்த மாதிரி போறது ஒன்று இருக்கு. அதுதான். ஆனால் ரீசனே இல்லாம காரியம் அந்த மாதிரி அதுக்கும் தாண்டி அப்பாற்பட்ட இருக்குல்ல, காரணம் அதீதம், அந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் யூஸ் பண்ணணும்ல. ஸோ அதுதான் வந்து பெருங்கடலார் என்ற பெரியர் வார்த்தையெல்லாம் நெடியாருக்கு அரியாய் கொடியேன் அப்படின்னா என்ன சொல்லுங்க? என் உருவம் தண்ணியோ நீக்கியதோ. எல்லாருக்கும் வந்து நல்லா ஃபுல்லாக ஆக்கிடுவார். கருணையை வந்து கலைப்பறிந்து காட்டி அப்படின்ற மாதிரி நமக்கு கடவுளை பற்றி ஓரளவுக்கு தெரியும். பெரியவங்களாம் அதை சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் நெடியார் கரியாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? நெடியார் பெரியவங்களா? பெரியவங்க சாம்பலா? கரியாய் கொடியேன் என் உருவன் தன்னையோ நீக்கியதோ. அந்த மாதிரி நானும் அவங்க வந்து கரியா போயிடுவாங்கல்ல பெரிய ஆளுங்களாம், அவங்க வந்து இதுவாக மாறல. கடவுளோட திரியா அந்த நெருப்பு வந்து அவங்க மேல பத்தாம அந்த என்ன சொல்லுவாங்க திரிகரண தந்த சுத்தி என்ற மாதிரி நீங்க அந்த திரிகரண அந்த லெவல்ஸ்ல அவங்க எட்ட முடியல சரிங்களா? அப்போ வந்து அந்த என்ன சொல்றாங்க திக்கரந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேலே வெளிகள், அந்த வெளிகள்லாம் வந்து நம்ம அடைஞ்சதில்லை. அதனால அதெல்லாம் குருசிக துரியத்துக்கும் அந்த அதில் வரும் சாக்கரை சொப்பனை அந்த லெவல்ஸ்க்கும் உங்களுக்கு உண்டானது சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து யாருக்கும் வந்து இதுவே கிடையாது, இடைஞ்சலே இல்லாமல் அது கரெக்டாக வந்து அதோட நடத்தை காட்டிட்டு போகக்கூடியது, எந்த இடைஞ்சலும் இருக்குது. ஆனால் வந்து தேவையானதை திருத்துறது, மற்ற எல்லாத்தையும் நிறுத்துது, எல்லாத்தையும் கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணி விட்ரும். அது நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. விங்ஸ் கொடுத்து இப்போ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸ் அடித்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து இந்த உலகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி அவரோட விங்ஸை அடிச்சிட்டாரு, அதோட எஃபெக்ட் இந்த உலகத்தில் இருக்கும் இல்லையா? அதனால கட்சிக்காரவங்களாம் இப்போ அரசியல் ஆக்கிட்டாங்க. அதை இப்போ வளர்ந்து அரசியல் புரிஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. அவர் அரசு ஏழை காட்டிக்கிட்டு இருக்காரு சரிங்களா? எல்லாருமே அங்கே வரணும், அதுக்காக புகழ் பாடணும், இந்த வெளிக்காக நீங்கள் வந்து இது பாடணும், கூவணும், கூவி கூவி அழைக்கின்றல. இப்போ அவங்க கூவாங்க, யாரும் காக்கை கூவுகின்றதுன்ற மாதிரி அவங்க கருத்து இருந்தாலும் அவங்க கூவுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு. அகத்த கருத்து புறத்தை வெளுத்துருக்காங்கல்ல, அப்போ அகத்துல வந்து கருத்து இருக்கிறது வந்து நம்ம காக்கையா எடுத்துக்கலாம், புறத்தை வெளுத்திருக்கிறது புறா மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா? ஏன்னா அது பீஸ்ன்னு ஒன்று வைப்பாங்க, இது சண்டால பட்சி அப்படின்னாங்கல்ல. சண்டால பட்சிகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கத்தை விட்ட அழகு பார்த்துட்டு அப்புறமேட்டு விடுதலை, இந்த சண்டைகள் எல்லாம் வந்து கடந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சொந்தம் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லாமே சரிங்களா? சண்டை வாழ்க்கை வெண்டனன் அப்படின்னவர் சரிங்களா? அதனால வந்து பெருங்கடலன் என்ற வார்த்தையெல்லாம் நெடியார்கரிய கொடியேன் என் ஒருவனின் தண்ணியை நீக்கியதோ சரிங்களா? அப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த திருக்கரத்தை சுற்றி வந்து அடைய முடியாமல் போயிட்டாங்கன்றது நமக்கு தெரியுது. அப்போது கடவுளே
அவங்கள மாதிரி நானும் போயிடுவேன்னு பார்த்தா என்ன அந்த மாதிரி ஆக்க மாட்டாரு. அதான் அங்கே அவங்கள்ட்ட அதையும் சொன்னேன், வீண் காலம் கழிக்காதுன்னு தானே ஐயா சொல்லி வச்சுக்கிறாரு, எவ்வளோ தெளிவாக எழுதி வச்சுக்கிறாரு. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம எல்லாம் வீண் காலம் கழிச்சிட்டு இருந்தால் எப்போ தான் இதெல்லாம் நாடு முழுக்க பரவி எப்போ தான் ஒருத்தர் இப்போ நம்ம பாவ வினை தீர்ந்து இருக்கிறதுனால நம்ம வரோம், பாவ வினையோடு வர்றவங்களுக்கு அந்த விளக்கம் சீக்கிரம் ஒட்டணும், அவங்க சீக்கிரம் அதை தொத்திக்கிட்டு எல்லாம் பரவி நல்லா இருக்கணும், எல்லாருமே அந்த பாவக்கடல்லேருந்து வரணும், மீண்டு வரணும், அதை மீட்க எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஐயா வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னா போக போக எனக்கு என்னன்னா அந்த இது வந்துடுது, அதான் குடும்ப இதுக்கு போயிடுதுல்ல பாதகன். இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க வெள்ளை தோல் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, கோட்டாவில் வரவங்க எல்லாம் கொலை பாதகத்துக்கு உண்டானவங்க தானே அப்படின்ற ஒரு லெவல்ஸ் கொடுத்து வராங்க. சரிங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா அவங்கள மேலே இருக்கிற அந்த தர்மங்கள் வந்து எப்படி அவங்கள ஆளுதுன்றது நம்ம அவங்க கீழே இருக்க தெரிய வருது. சரிங்களா? அப்போ அவங்க கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஆஹா நீங்கள் ஆப்ரேஷன் ஃபீல்டில் என்ன வைக்கிறீங்க. சரிங்களா? அப்போது கடியா கொடுமா பாதகன் முன்கண்ட பரிசும் கண்டிலனே அப்படின்னா எனக்கு அப்பப்போ நீங்கள் வந்து கருவில் கலந்து எனக்கு வந்து ஒளியை காட்டுறீங்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்துருக்கு. ஆனால் அந்த பரிசு வந்து எனக்கு இன்னும் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? நான் எதுவும் தப்பு பண்ணுறேன் போல இருக்கு. சரிங்களா? அவங்கெல்லாம் வந்து கறியாக இது பண்ணிட்டாங்க. கறின்னும் போது என்ன சொல்லுங்க, மதக்கறி அப்படின்னு அந்த யானை அந்த இதுக்கு விளையாடுவாங்களே மதம் பிடிச்ச யானை, அந்த மாதிரி அந்த லெவல்ஸுக்கு போயிட்டாங்க. நான் வந்து அந்த மாதிரியான ஃபீல்டு கிடையாதாச்சு, நான் வந்து டிஃப்ரெண்டான ஃபீல்டு எடுத்துட்டேன்ல. என் உருவம் தண்டையும் கடியா கொடுமா பாதகன். கடியானா அவனை வந்து யாரும் ஏற்றி பேச முடியாதுன்ற ஒரு இது மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ நான் மட்டும் ஏதோ பண்ணிக்கிட்டு போயிட்டு பாதகத்திலே வந்து இப்போ ஒரு இது ஐக்கியப்பட்டுட்டேன். அப்போ என்னை இந்த இதெல்லாம் தீர்த்து வச்சு என்ன இந்த பரிசு எனக்கு வேணுமே, சீக்கிரமாக நான் மாற்றிக்கணுமே அப்படின்ற அந்த அடியார் பேர் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் எடுக்கணும். நம்ம டெஸ்டினேஷன் இப்போ வந்து நான் சொல்கிறேன்ல, என்னால் இங்கே இருக்க முடியல தலைவா, இங்கே இருக்கிற அந்த கருவி கரணங்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த அனுபவங்கள்லாம் பத்தலை, உன்னோட அனுபவத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அப்போ வந்து அவர் ஃபஸ்ட் எடுத்துனே ஓப்பனிங்கில் என்ன ஒரு நம்ம பரிசு கிடைக்குன்னு நம்ம போவோம், அங்கே நித்யானந்தாகிட்ட போய்ட்டு மாட்டிப்போம். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், அவர் பரிசு அள்ளியிலே மடியில் வைக்கிறன்ற மாதிரி வச்சு சிலைகளை தொடங்கி விட்டு சாணிகளை அள்ள விட்டுருவார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்குமா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான தூய்மையான இடம் யார் போனாலும் தூய்மை பெறோம் போது அப்போ இன்னும் அது எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து அதுவும் இந்த இதுல ஜக்கி இல்ல சத்குரு எல்லாரையும் நல்ல அவர் என்ன பண்றாரு தெரியுமா உங்களுக்கு, மொட்டை போட்டு அள்ள விடுறாரு பனிஷ்மெண்ட் சாணி அழுறதுக்கு. அதுக்கு ஒரு இது ரொம்ப குடும்பம் அந்த மாதிரி பாதகம் வருதுங்களா. முன்கண்ட பரிசும் அங்கே மாட்டிக்கிட்டே நீ வீட்டுக்கு கொடுத்துருவாரு. சரிங்களா? அடிக்கல் ஆக்கிடுவாரு, நேயனாக்கி. அந்த நேயத்தை நீங்கள் வந்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த லெவல்ஸ்க்கு போயிடுவீங்க. அந்த கருணை எடுத்துகிட்டு வந்தாலே இந்த ஆண்மனை லெவல்ஸுக்கு இப்போ அனிமல்ஸில் அவங்களும் வந்து நம்ம கண்ணு காது. சரிங்களா? முக்கியமாக என்ட்ரன்ஸ்லேயே என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன அங்கே என்ன அந்த அதுவும் ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் தானே. சாப்பாடு போடுறது மட்டுமா ஜீவகாருண்ய ஒழுக்கம்? ஹெட்லைன்ஸே அவர் பண்ணிருக்கிறது குலை புலை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே வரணும்னா அதுக்கு உண்டான அங்கே என்ன நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். ஒரு பாமர மக்கள் உள்ளே வந்து ஒரு அறிவாளியும் சரி, அவன் எவனாக இருந்தாலும் சரி, எவளாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்ளே போனதை என்ன விளக்கம் பெறுறோம்? ஜோதியை வணங்கிட்டு ஓடியாந்துட்டா எல்லா விளக்கம் பெற்றுருவோமா நம்ம? அப்போ அந்த விளக்கம் பெறணும்னா அவர் சத்சங்கம் நடத்த சொல்றாரு. அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு. அதுக்கு என்ன வழி வச்சிங்க நான் கேட்டேன். அப்போ செய்யணும் தான். அது அப்போ எப்படி செய்யணும்? இவரு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன தெரியுமா கடைசிக்கு? அந்த கண்டிலனே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவருக்கு வந்து அந்த இது கடினக்கிற பொறுமருந்து காட்சி நம்ம பேசிருப்போம் அடிக்கடி. அந்த இது மகா பாதக அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த நேரத்துக்கு கூட்டு போயிடும். சரிங்களா? அந்த பரிசு துரிசெல்லாம் நீக்கி அந்த பாதத்துக்கு கூட்டு போயிடுவார் இல்லையா? ஏன்னா அடுத்த பாடலாம் இருக்குது, அதையும் படிச்சிருவோம். பையார் பாம்பு கொடிய தென பகர்வார் அதற்கும் பரிந்து முன்னாள் ஐயா கருணை அளித்தனை என் அளவில் இன்னும் அளித்தில்லையே மையார் மிடரோய்
ஆனந்த மன்றில் நடிப்போய் வல்வினையேன் நையா நின்றேன் ஐயா நான் பாம்பில் கொடியேன் ஆனேனே அப்படின்றது. இதுல என்ன ஒரு டெஃபினேஷன்னா, அந்த பையார் பாம்புன்னும் போது என்னது, விஷம் வச்சிருக்க பாம்பாரியா இல்லை ஏஞ்சி நிற்கிற பாம்பா? அந்த அளவுக்கு எனக்கு அதுவும் டக்குன்னு கேட்கும் போது எனக்கு எந்த ஐடியாவும் வரல. ஸோ அந்த ஒரு கொடுமைப்படுற ஒரு பாம்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த பாடமும் படித்து நான் இங்கே நீ கேட்குறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஆண்டவன் எந்த அளவுக்கு உணர்த்துறாரோ அந்த அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். முன்கூட்டி படிச்சுட்டோ கிடிச்சிட்டோலாம் நான் இங்கே பேசிகிட்டு இல்லை. நீ படித்து நீயே சொல்லுவ, அதுக்கு நான் எனக்கு ஆண்டவன் எவ்வளோ உணர்த்துறாரோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு எனக்கு சரியாக விளக்கம். அப்போ பாம்பு மூளை இருக்கவங்களுக்கும் மூளை வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, அப்போவே வந்து நீங்கள் கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்களுக்குன்னு ஒரு உடம்பு உரிக்கிற ப்ராசஸ், அவங்க பாடிக்கு தேவையான சில இதெல்லாம், அவங்களுக்கு என்சைம்ஸ், அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டீங்க சரிங்களா. பையார் பாம்பு கொடியதுன்னா பகர்வா, அது வந்து ரொம்ப கொடுமையானதுன்னு கூட, அதற்கும் பரிந்து முன்னாள் ஐயா எல்லாத்தையும் கட்டமைப்பிச்சு கொடுத்தீங்களே கருணையை வச்சுக்கிட்டு அளித்தனை என் அளவில் இன்னும் எனக்கு ஒரு அப்கிரேடேஷன் இருக்குது, அதை பண்ணி விட்டுடலாம் இல்லையா. அளவில் இன்னும் என்னோட ஸ்கேலர் ப்ராப்பர்ட்டி அளவு ராமலிங்க ஐயா சொல்றாரு. எவ்வளோ இதான் கேட்கறது, கம்யூனிகேட்டிவ் கடவுளோட கருணையை வந்து அழுறதுக்கு இதான் நல்ல ப்ராசஸ் சரிங்களா. கருணையை அளித்தனே அவங்களுக்குலாம் கொடுத்துருக்கு, என் அளவில் இன்னும் அளித்தில்லையே. நாங்க இது பாம்பு மூளை அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாம்பு மூளை இது பண்ணவங்களுக்கு மூளை அந்த மூளைக்கு போயிட்டு அவங்களுக்கும், அடுத்து அது வேல்பட்ட அனிமல்ஸ் இருக்கிற மூளைகளையும் போனவங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு மூளை வளர்ந்துருச்சு. அதுக்கு ஒரு அதுக்கேற்ற ஒரு பாடி வேணும். ஆமா அளித்திலேயே மையார் மிடரோய் தெரியுங்களா. மையார்னா சிதம்பரவள்ளி சிவகாமவள்ளி, மிடரோய் அவங்க 2 பேரும் புனிந்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆனந்த மண்டில் தெரியுங்களா. 2 பேரும் இணைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை இணைக்கிற ஒரு தெரியுங்களா. மண்டில் ஆனந்தம், அதுதான் ஆனந்தம். ஏன்னா இந்த மைண்டும் அந்த மைண்ட் இது பண்ணி இணையாது தெரியுங்களா, அது கரெக்டாக இணைக்கணும். அதான் அது ஏதோ ஒரு பெரிய அர்த்தத்துக்கு சொல்கிறதெல்லாம் இவங்க இந்த பொண்டாட்டி இது இந்த பக்கம் ஒரு பொண்டாட்டியாக வச்சு அந்த பக்கம் ஒரு பொண்டாட்டியாக வச்சு மற்றவங்க நம்மளை கேலி பண்ணுற மாதிரி, இப்போ சாமிக்கே 2 பொண்டாட்டிடான்னு சொல்கிற மாதிரி நம்மளை கேலி கூறியா ஆக்கி கண்ட மாதிரி நம்மளை வளர விட்டாங்க. நம்மளையும் என்ன சொல்கிறது இப்போ சுத்த என்ன சொல்கிறது அதுக்கு டக்குனு தலைக்கும் காலுக்கும் உழலை விட்டாங்க. ஆமாம் ஆமாம் சரிங்களா. அப்போ தலைக்கும் காலுக்கும் ஒரு இது ஒன்றும்ல, அதுதான் ஒரு பாண்டிங். அந்த பாண்டுங்க மேலும் கீழே வந்து நாடி இன்னும் கூட எனக்கு அந்த நல்ல விளக்கம் புரியல. இவங்க பொண்டாட்டியா சொல்லி நம்மளுக்கு சொன்ன விளக்கமும் எனக்கு புரியல. இப்போ ஐயா சொல்றாரு பாரு, இந்த சிவகாம என்ன அது நீ சொல்ற பாரு, இன்னும் எனக்கு அது முழுசா விளக்கம் தெரியல. ஆனால் அது ஒரு சக்தி இயக்கிறதுக்காக அது இந்த இதோட சேர்ந்து நம்ம இதாகுதுன்ற மாதிரி ஏதோ சொல்ல வராங்க. இல்லை மையாருன்னா மைய வச்சுட்டு யார் இருக்குது, அதான் எனக்கு சரியா புரியுற மாதிரி மறந்து போகுது. மைன்னா எப்படி மை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மையா கண்ணு நல்லா இருக்கிறதுக்கு அந்த இது அந்த மை தெரியுதுங்களா, நல்ல அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக. அழகு கூட்டும்ல, அழகு கூட்டம் ஃபர்ஸ்ட்டு அழுக்க எடுக்கும், அது ஷார்ப்னஸ் ஆக்கும் கண்ணை நல்லா துல்லியமாக நல்லா பார்வை நல்லா அழுக்கு இல்லாமல் நல்லா பார்வை கூர்மையாக்குறதுக்கு. அதுதான் அந்த மை கண்ணில் மை பூசிட்டு இருக்கவங்க யாரு, அழகுன்றது நம்ம யாரு பார்ப்போம், இவங்களை தானே. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு உருவத்தை வளர்த்து கொடுக்குறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு உயிரை கொடுக்குறவங்க யாரு, நடம்புரியோர் நடிப்போய் அது இருக்குல்ல, அவங்க தான் வந்து என்ன பண்றது, ஆமா அந்த மை வந்து என்ன பண்ணும், அச்சு எடுத்து கொடுக்கும், பிரதிபலிப்பு இன்னொரு கண்ணு வந்து பெற்று கொடுக்கும். ஏன்னா அவங்ககிட்ட அந்த மிஷன் பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த மிஷன் ஏற்படாது. சித்தி என் கை எத்தி பிடிக்க மாட்டாங்க சரிங்களா. அப்போ சித்தி வராங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே சரிங்களா. உங்களுக்கு எத்தி பிடிச்சிருக்காங்க, கை வந்து 8வது கனியை வந்து எட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நடிப்போய் பல்வினை ஏன் நையா நின்றேன், கெட்ட விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு நையா அப்படின்னும் போது கரெக்டாக வந்து அந்த நெய் ஆக மாட்டேன் நான் சரிங்களா. கரெக்டாக அது எப்படி வந்து தைச்சிக்கணுமோ அது மாதிரி ஆக முடியாமல் நான் வந்து பிச்சுக்கிறேன். ஐயா
நீ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணி கொடுப்பியே, தைச்சு கொடுப்பியே, கரெக்டாக அந்த எக்ஸ்பர்ட் ஆச்சு நீ, மாஸ்டர் கிளாஸ், மாஸ்டர் பீஸ் ஆச்சு. அந்த நான் பாம்பீர் சரிங்களா, எனக்கு அந்த வரைக்கும் மூளை சுருங்கி போச்சான்னு. பாம்பீர் கொடியேன் ஆனேனே சரிங்களா, ஹண்டிங் பண்ணி சாப்பிட்றது, பொந்துலேருந்து ஏஞ்சி வர்றது, இருட்டிலே வாழ்றது, இது நம்ம என்ன பண்ணுறது, இன்னும் நம்ம பிளட் சிஸ்டமே மாற்றலை சரிங்களா. அது வந்து எப்படின்னா பக்கத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற பிளட்டு தான் அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து எண்டோதேர்ம் அடிக்கணும், எக்டோதேர்ம்லேருந்து நம்ம வந்து மாறி எண்டோதேர்மாக மாறிட்டோம். இன்னும் வந்து நம்ம சிவப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியல சரிங்களா, அந்த இது கட்டமைப்பு எழுப்ப முடியல. அதுதான் ஐயா நான் பாம்பீர் குடிநீர் செங்கோல் ஆட்சி புரிய முடியாமல் நான் வந்து இப்படி வீணாக போயிட்டுருக்கேன்ற மாதிரி பீழை புரிவான் வருந்துகின்ற பேய்க்கும் கருணை பெரிதளிப்பான், ஊழை அகற்றும் பெருங்கருணை உடையான் என்பார் உனை. ஐயோ மோழை மனத்தால் குரங்கு எரிந்த விலங்காய் ஆகி முத்துண்ணும் ஏழை அடியேன் வருத்தங் கண்டு இருத்தல் அழகோ என் கோவே அப்படின்றது. இது எப்படின்னா பீழை அப்படின்னும் போது கெட்ட கெட்ட விஷயங்கள்ல புரிவான் வருந்துகின்ற பேய்க்கும். அப்போ எனக்கு வந்து நான் ஒரு பேய் வந்து இது பண்ணும், எனக்கு வந்து பசிக்குதே அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துல தன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் அதுக்கும் ஒரு நோவு இருக்குது, அந்த அருளுக்கும் வந்து ஒரு இது இருக்குது. அருள் வந்து பசி எல்லாத்தையும் இது தாங்கக்கூடியது. அப்போது புரிவான் வருந்துகின்ற பேய்க்கும் கருணை பெரிதளிப்பான். சரி போய் சேரட்டும், அவனுக்கு ஏதோ நியூட்ரிஷன் சப்ளை போய் சேரட்டும் அப்படின்னு சப்ளை செயின் அவ்வளோ பெரிய செயினை வச்சிருக்கிறாரு. ஊழை அகற்றும் பெருங்கருணை. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் வந்து இந்த ஜெனட்டிக் சிஸ்டம் இப்படி தான், நான் காட்டு வாசிலேருந்து வந்துட்டு தெரியுமா உனக்கு, என்னோட பல்லுக்கு அப்படி தான் இதமாக இருக்குது, என்னோட மைண்டை அப்படி தான் நான் வளர்க்க போகிறேன், என் பிரெயின்ஸ் நான் வந்து நல்லா விரிகிறதுலாம் அதில் மூளை மண்டலம் நல்லா விரிகிறதுக்காக என்னோட மூதாதையர் என்ன பண்ணாலும் அதே நான் பண்ண போகிறேன், அந்த ஃபார்மில் வந்துடுவாங்க. ஆனால் நம்மளோட அருட்தந்தையர் எப்படி சொல்கிறாரோ அது வேறப்பட்ட விஷயம். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஊழை அகற்றும் ஜீவகருணை பண்ணினா ஊழ்வினையும் வராது, அஜாக்கிரதையிலையும் எந்த வித இதுவும் வராது. அந்த தடைகளை தாண்டி நீங்கள் மட்டும் இன்ப நடம் புரியணும். அது அறிவும் நம்ம நல்ல அறிவை ஏற்றுக்கிறோம், அப்படியே நல்லா அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் வழிபாட்டுக்கு போகும்போது அந்த ஈரம் பாஞ்ச அந்த நல்ல அந்த தெளிவான அந்த இதை எடுத்துக்கும் போது தயையை கொண்டு நம்ம அருளை பெறும்போது அந்த நல்ல ஞானத்தை நல்ல ஞானம் அவர் ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்லுங்க ஞானம் அந்த அவர் படிச்ச அந்த பழமா படுத்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு ஜெனடிக்ஸ்ல வந்து நீங்க வந்து அந்த நோய்களை கடத்த கூடும், எஸ் ஊழ்வினையால நீங்க பாதிக்கக்கூடும், ஆனா என்ன பண்ணலாம், எபிஜெனடிக்ஸ்னு ஒன்று படிச்சுக்கிட்டு இப்போ பாம்பு எப்படி வந்து சைடில் அவங்களுக்கு ஏற்ற கருணை வந்து காட்டி விட்டுருவாரு கடவுள், காலைல வர வச்சுருவாரு, நைட்டு வர வச்சுருவாரு, அதனால அவங்க எங்கெங்கே வந்து சூடு கிடைக்குதோ அவங்க போய் அவங்க உடம்ப வந்து சூடு ஏற்றிப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல்டை காட்டி விட்டாரு. இங்கே அந்த ஊழ அகற்றணும்ல, அதை வெளியிலேருந்து அவங்களுக்கு கொடுக்குறது ஒன்று, அகத்துலேருந்து ஒன்று கொடுக்குறது. அப்போது இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு எப்படி தனி நியூட்ரிஷன் உங்களுக்கு மாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆகிடும், அவர் எப்படி ஒரு பாடியை உடையாமல் பார்த்துக்கிறாரோ அந்த நியூட்ரிஷனை வச்சுக்கிட்டு சரிங்களா. அந்த நியூட்ரிஷன் சப்ளை உங்களுக்கு வரும் இல்லையா சரிங்களா. இதுதான் வந்து உடையான் என்பார் உனை. ஐயோ மோழை மனத்தால், மோழைனா பேதை மாதிரியா இல்லை, ஒரு இல்லை பேய்க்கு இது பண்ணுறதால ஏதோ ஒரு மோசமான ஒரு மனசை வச்சுக்கலாம் சரிங்களா. மனத்தால் குரங்கி எறிந்த விலங்காயாகி அப்படின்னு நான் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிட்டேன். மனுஷனாக இருந்து கடவுளாக மாறக்கூடிய அந்த கிரேடேஷன் என்னால் போக முடியாமல் திருப்பியும் வந்து பின்னாடி குரங்குல வச்சுக்கு போய் விலங்கு அந்த நடப்பு அந்த கோஷ்டிகள் மனுஷ குணத்தை கொண்டுட்டு வராம மனுஷன் இதுல இருக்கும் போதே மிருகத்து குணத்தை எல்லாம் திணிச்சுக்கிட்டு இது அதுன்னு அறிவை வளர்த்துக்காம
கருணையை வளர்த்துக்காம பேசுகிறோம். அப்புறம் இந்த மாதிரி பாவத்தை செய்ததை திரும்பி பின் தாங்கி போய் திரும்பி நிமிர்ந்து நிற்கிற நாம மறுபடியும் தலை கவுந்துக்கிட்டு போகிறோம். அப்படிதான் என்ன பண்ணணும், ஐயா கரெக்டா வந்து அந்த குருத்தன்மை வந்து கரெக்டா கிடைக்காத போது என்ன ஆயிடும்னா, அந்த கருணை வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்னா, அந்த மாதிரி கரெக்டாக விலங்காய் ஆகி சரிங்களா மொத்து உண்ணும் அப்படின்னும் போது அவங்ககிட்ட ஒரு பழத்திரிக்கா ஒரு 4 பேர் சரிக்குன்னு கவுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஹண்டிங் டெக்னாலஜி தான் நம்ம கிட்ட. திருடுறது பழக்கம், அந்த திருப்பதியில தண்ணி பாட்டில் இது எடுத்தது சரிங்களா, அதனால அவங்ககிட்ட அந்த பழக்கம் வந்து ஒரு மாதிரி பின்தங்கிய பழக்கம். எப்படி வந்து எங்க மேம் ஒருத்தவங்க வந்து இவன் பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து வரானா, முனிசிபாலிட்டி ஸ்கூல்லேருந்து வரானா, இவனுக்கு வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல வந்து அவங்க இடம் கொடுத்தீங்க, எப்படி சேர்த்தாங்க அந்த நம்ம வந்து அந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்துட்டோமா? எனக்கு அதான் தெரியல. இப்போ சொன்ன நீ அந்த அளவுக்கு சொன்னாங்களான்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்துச்சு. சொல்லுவான் நீ. ஆனால் இவனுக்கெல்லாம் வந்து மார்க் எடுத்துருந்தா அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் எடுத்து ஸ்கூலில் சேர்த்திங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்க. இப்போ இந்த சொன்ன பேர் அதுதான் எனக்கு இதாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு டிசிப்ளின்ஸ் மாற்றிட்டு அதனால வந்து ரிப்போர்ட்லேயே வந்து பேர் அப்புறம் அதே ரிப்போர்ட்லேயே பேர் வாங்கி அவங்களே சொல்கிற மாதிரி சூப்பர். அதான் அதனால அந்த ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்க முடியும். பிடிங்கி திங்கிற மாதிரி அந்த ஹண்டிங் டெக்னாலஜி திருடி திங்கிறது. அப்புறம் லைட்டாக அந்த இதில் விழும், அடி விழும், இடி விழும், இடித்து ஒரு இப்போ வளர சொல்லுவார் சில நேரத்தில் சரிங்களா. அப்போது தேவையான அளவுக்கு டோஸ் விழும் தப்பு பண்ணிங்கன்னா சரிங்களா. இதெல்லாம் பண்ணி திருந்தி ஏழை அடியேன் போர் ஃபெல்லோ, நான் எதையும் யூஸ் பண்ண முடியாமல் நான் வாடிட்டு இருக்கேன் சரிங்களா. ஏழை அடியேன் வருத்தம் கண்டு இருத்தல் அழகோ என் கோவே அப்படின்றாரு. அந்த கோவுக்கு என்ன இருக்குது, கோட் அண்ட் சார் ப்ராப்பர்ட்டி இருக்கு தெரியுதுங்களா. நம்ம கிட்ட இருக்கிறது என்னது, ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டியை தாங்க முடியாமல் நம்ம இருக்கோம் சரிங்களா. ஸ்கேலாரு, வெக்டாரு, டென்சாரு, கோட்டென்சார்னு தோத சார்ந்த அந்த மாதிரி லெவல்ஸுக்கு கூட்டு போயிடுது சரிங்களா. அந்த லெவல்ஸ் இருக்கிற அந்த இவர் ஏழை அடியை நான் இங்கே அளவுக்கு ரொம்ப சுருங்கி கிடக்கிறேனே, என்னால் ஒரு இது பண்ண முடியலையே, அடியை நான் வந்து இப்படி இது பண்ண முடியாமல் பறவகை முடியாமல் ட்ரை பண்ணுறேனே, என்ன பண்ணுறது, அடியேன் வருத்தங் கண்டு இருத்தல். ஏன்னா அவரு வந்து எப்படி தெரியுமா, அவரோட இருந்தாருன்னா என்ன மலமாக இருக்க மாட்டார், அதெல்லாம் பலமாக மாற்றி விடுவார். அப்போ எனக்கு இன்னும் ஃபோர்ஸ் வரலையே தலைவா, எதுவும் நான் வந்து வீக்காக இருக்க மாதிரியே தெரியுதுனே, எப்போ வந்து நான் ஸ்ட்ராங் இது பண்ணி விடுவேன், ஆற்றல் வந்து இது பண்ணி அழகோ அசிங்கப்படுறேனே அப்படின்ற மாதிரி என் கோவே அந்த அந்த லெவல்ஸ் என்னை கூட்டு வந்து விட்டுரு, எப்படி பண்ணுறேன்னு போட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அடுத்தது, முன்னும் கொடுமை பல புரிந்து முடிகி பின்னும் கொடுமை செய்ய உண்ணும் கொடியர் தமக்கும் அருள் உதவும் கருணை உடையானே சரிங்களா. மண்ணும் பதமே துணை என்று மதித்து வருந்தும் சிறியனுக்கு இன்னும் கருணை புரிந்தில்லை நான் என்ன கொடுமை செய்தேனோ அப்படின்ற மாதிரி. முன்னும் போது போன ஜென்மத்திலையும் சரி இந்த ஜென்மத்திலையும் சரி கொடுமைப்பட்டதே எனக்கு பல அதுவே வாடிக்கையானது செய்யும் கொடியர் அப்படின்றாங்க. அவங்க லெவலுக்கு கூட தமக்கும் அருள் உதவும், சரி பண்ணிட்டு போ, சும்மா வந்து நீ இருட்டிலே இருந்துட்டு இருக்காத, ஏதோ ஒன்று மறுட்டு உலகத்துல அந்த லெவல்ஸ்க்காக நீ போய் இது பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா எப்படியாவது வந்து சரி. ஏன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு அனிமல்ஸை வந்து துரோகம் பண்றவங்க ஏன்டா காசு தரீங்க சரிங்களா. ஆனா இப்போ அனிமல்ஸை வச்சுட்டு வேற வழியே இல்லை, விவசாயம் பண்றாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு காசு தரக்கூடாதா? அவங்க அனிமல்ஸை கொண்டு நம்மளுக்கு சாப்பாடாக போடலை சரிங்களா, அதை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. வேலை என்ன பண்ணுறது, வேறு எதுவுமே வழி இல்லாமல் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதுவும் வீக்னஸ் என்ன சொல்லணும்னா ஆஸ் மச் ஆஸ் ப்ராக்டிகபிள் பாசிபிள் அந்த மாதிரிலாம் வரும் தெரியுதுங்களா. உங்களுக்கு எப்போ வந்து அது கிடச்சிச்சோ நீங்கள் இப்போ எடுத்துக்காமல் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கரெக்டான டைமிங் யூஸ் பண்ணுறது ஒரு லெவல்ஸ் இருக்கும் சரிங்களா. கொடுமை செய்ய உணவு குடியார். அப்போ அந்த டைமிங்லாம் மிஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, டைம் இப்போ பின்னாடியே போயிட்டாங்க. ரொம்ப ஆதி காலத்து மனுஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வந்து கல் அந்த லெவல்ஸு இருக்குதுங்களா, அந்த ஸ்டோனேஜ்லேயே இருக்கும், ப்ரோட்டோ ஸ்டோனேஜில். நம்ம ஃபோட்டோ ஃபோனேஜில் நின்று மாறிட்டோன்ற ஒரு இதுவே இல்லாமல் தமக்கும் அருள் உதவும் அவங்களுக்கும் இந்த ஃபோட்டோ ஃபோனேஜில் வர வச்சு கையில் வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸு அந்த இதெல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட ஃபோட்டோலாம் பிடிச்சிக்க சொல்லி அவங்க ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணிக்க சொல்கிறாங்க சரிங்களா. உதவும் கருணை உடையானே, அந்த உடஞ்சிடாமல் அவங்கள பார்த்துக்கிறியே, இது அவங்களையும் இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கிறியே, உங்கள் சப்ளை செயினில் வச்சுக்கிறியே. மண்ணும் பதமே
அப்படின்னா மன்னராட்சி இது பண்ணுறது, எல்லாருக்கும் அரசியல் பண்ணுற இடம். துணை என்று அந்த அரசியல் என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுரும் சரிங்களா அப்படின்னு நான் வந்து என் தொண்டனா நான் வந்து கூப்பிட்டு இருக்கேன். துணை என்று மதித்து வருந்தும் சிறியேன், ஹெல்ப் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வருத்தமும் வருது சரிங்களா. அவர் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்ற ஒரு இதுவும் வருது. இன்னும் கருணை புரிந்தில்லை நான் என்ன கொடுமை செய்தேனோ. ஏன்னா வர வேண்டியது வரலன்னா ஒரு மாதிரி இதாகிடும்ல. பொருள் நம்ம இது பண்ணுறோம், ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணது கொடுங்க வரலன்னா நம்ம டிசார்டர் ஃபீல்டுக்கு போக வேண்டியது இருக்கும்ல. அதனால தான் அலியே அப்படின்றது ஆண் இதுவும் கொடுக்கும் பெண் சக்தியும் கொடுத்து உங்களுக்கு என்ன ஆகிடும், கலந்து விடக்கூடிய அந்த இன்பம், ரெண்டு பேரும் கலந்து இன்பம் வரும்ல. அலியே அன்பர் அன்பே. அன்பர் வந்து ஏன் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க பரவணுன்றதுக்காக தான் சரிங்களா. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ரொம்ப காலத்தையும் நிலத்தையும் தாண்டி போக முடியும் சரிங்களா. காலன்றது இதை வச்சுக்கலாம், ஆணை வச்சுட்டா கூட, நிலன்றது பெண்ணை வச்சுக்கிட்டா கூட, அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும்ல. அலி அந்த லெவல்ஸுக்கு ஒளி வெளிக்கு நம்ம அது இதாகணும். அதாவது நல் அமுதே நியூட்ரிஷன் சயின்ஸில் டாப் இல்லையா, பெஸ்ட்டான ஒரு சப்ளை கொடுக்கும். என்ன கொடுக்கும், நல் அமு அப்படின்னும் போது உயிரும் உடம்பும், அந்த உயிருக்கு உடம்புக்கும் தேவையான உயிர் உடம்பு சப்ளை இருக்கு இல்லையா. அந்த இது எப்படி உங்களுக்கு தெரியுது, அந்த உயிர் உடம்பு கருணையான ஒரு இது சரிங்களா ஜீவம். அந்த இது நடக்கும்போது சுத்த அறிவான அந்த ஸ்கேனர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே கொத்த தூக்கிட்டு வந்தது சரிங்களா. வெளியே என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிரஷன் நடத்துவோம்ல. எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுங்க, உங்கள் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அது கரெக்டாக வந்து ரீடிங்ஸ் எடுக்கணும். ரீடிங்ஸ் எடுத்து கணக்கு எடுக்கிறது, அதோட தேவையான இதெல்லாம் வந்து ஜோடி வரணும். ஜோடி எதுவும் மாட்டாமல் போச்சுன்னா காலி. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதுக்கு இதுக்கெல்லாம் பாடி காலி அப்படின்ற மாதிரி அதோட நாடி செயல்படாது. அது மாதிரி வெளியில் இன்பநிடம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேலர் அந்த லெவல்ஸில் கூட உங்களுக்கு வந்து இருக்கும். இகத்தை பரத்துன்ற மாதிரி இன்பநிடம் புரியும் அரசே, எல்லா இடத்தையும் கலந்துருக்கே. விதி ஒன்றும் தெளியேன், எப்படி நான் வந்து எந்த ஃபேட் அடைஞ்சால் எப்படி போய் சேருவோம் உங்ககிட்ட எப்படி என்ன ஒன்றுமே தெரியாது சரிங்களா. தத்தி மாதிரி நான் வந்து இது பண்ணிருக்கேன். தெளியே தீங்கு பிறர் செய்யணும் தீங்கு நினையாத திருவருள். அவர் உள்ள அவரோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க யாராவது தீங்கு அவருக்கு எவ்வளோ தீங்கு செய்ய முடியுமா கடவுளுக்கு. ஆனால் அவர் படைச்ச அனிமல்ஸுக்கு தீங்கு செய்யறதும் வந்து ஓரளவுக்கு அவரோட ரிசர்ச் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். அவரோட தீங்கு செய்யறோம், அவரோட டெவலப்மெண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்குது சரிங்களா. அதுக்குதான் அவர் அவ்வளோ கரெக்டாக அதை எழுதி வச்சுட்டாரு. சரி பரவாயில்ல, அவன் வந்து நம்ம க்ரோத் டெவலப்மெண்ட் பாதிச்சா கூட எதிர்கட்சியாக வந்து வாழ்ந்துட்டா கூட அவனுக்கும் ஒரு இது கொடுக்கும், ஒரு புதிரில் வரட்டும், புதிரில் ஏஞ்சி வரட்டும் அப்படின்ற மாதிரி இன்பனிடம் புரியும். சரி தீங்கு நினையாத அவங்களுக்கு இருந்துட்டு போட்டு ஏதாவது ஊரில் சந்தில் வாழ்ந்துட்டு போயிட்டோன்ற மாதிரி திருவுள்ளந்தான் எரியேன் அளவில். அப்போ காட்டுலாம் எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி விட்டதான் சரிங்களா அளவில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் அந்த மாதிரி விட்டுடலாமா காடாவே. நம்மள்கிட்ட இருக்கிற ரோபாட்டிக்ஸை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற லேப் கல்ச்சர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிசிஷன் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி மூலிமா அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம செஞ்சிடலாம். யார் வைல்ட் அனிமல்ஸை சரிங்களா. நான் இங்கே இவங்களுக்கு ஹியூமன்ஸுக்கு வந்து நான் போடணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. அவங்களுக்கு வேறு சாப்பாடே இருக்குது. அப்படியே ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களும் வைல்ட் அனிமல்ஸ் நான் இது பண்ணாங்கன்னா போய் அது சாப்பிட வேண்டியது தான் சரிங்களா. ஸோ தெளியேன் திருவுளந்தான் எளியேன் அளவில் நினைக்க ஒருபடுமோ கருணை எந்தாயே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. ஸோ இந்த பாட்டெலாம் நம்ம அப்புறம் இது பண்ணலாமா சொல்லு. உங்களுக்கு கேட்க முடியுதா, என்னென்ன புரியுதா? நினைக்க ஒருபடுமோன்னு அர்த்தம். திருவுளந்தான் அவர் வந்து பெர்ஃபெக்ஷனும் உண்டு. அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறது, எளிமை கிடச்சிருமா அது திடீர்னு ஒரு போர் ஃபெலோவுக்கு பெர்ஃபெக்ட் ஆக்ஷன்ஸ் அவங்க பண்ணிட முடியுமா ஒரு போர் ஃபெலோ, இல்லை பெர்மனெண்ட்டாக தான் இங்கே இருந்துட முடியுமா? ஸோ எளிய அளவில் இப்போ இந்த அளவுக்கு நீ வந்து இறங்கி வரணுமே, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீ வந்து
இதை மாற்றிக்கிட்டு எங்களை வந்து ஹெல்ப் பண்ணணுமே நினைக்க ஒருபடுவோம். அப்போது அந்த சிங்குலாரிட்டியை ஒரே மாதிரி நான் வந்து இதாகணா நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு அந்த நினைக்க ஒருபடுவோமோ. கருணை எந்தாயே. அப்போது கருணை எந்தாயின்னா பேரண்ட்டு மம்மி டேடின்ற எப்படி எந்தாயின்னும் போது அந்த எமோஷன் ஃபீல்டு வந்து உங்களை அணைச்சிக்குது. அணைச்சா அதுதான் அன்றைக்கி வர வழியே கிடையாது. சரிங்களா? அதனால அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி சீக்கிரமாக வந்து கோத்துக்க பார்க்கணும். தீது நினைக்கும் பாவிகிற்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்று இருந்தேன். என்னளவில் சூது நினைப்பாய் எனில் யாருக்கு சொல்வேன், யாரை துணை கொள்வேன், ஏது நினைப்பேன், ஐயோ நான் பாவி உடம்பெடுத்தேனே அப்படின்றது. தீது நினைக்கும் பாவிகிற்கும் என்பது அந்த இது வச்சுப்பாங்கல்ல, தீது அவன் நல்ல கூட அவன் இது பண்ணணும் அப்படி செய்தாய் கருணை. அவங்களுக்கு ஏதோ நல்ல பாடம் கற்றுக்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெளிந்து அந்த தெளிவு மார்க்கத்துக்கு எப்படியாவது கூட்டு வரணும் அப்படி சொல்லி சன்மார்க்கம் அந்த மாதிரி ஏதாவது வச்சா கூட வாது நிலைக்கும் மனக்கடையினை எனக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட நான் வந்து வாது தான் நினைப்பேன். இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இந்த நோவு கொடுக்கறது சரிங்களா, அவங்களுக்கு சாபம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி எனக்கு தெளிந்து வாது நிலைக்கும் மனக்கடையை. எனக்கு மனசு வந்து அந்த கல்லும் வந்து வன்மனசாகவும் போயிடுச்சு. மகிழ்வுற்று இருந்தேன். பல்ல இடிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். கட்டோடை கடத்தோடைன்ற மாதிரி, பட்டோடை பணியோடைன்ற மாதிரி, இந்த மாதிரி நான் வந்து கொட்டோடை முழுக்கோடைன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படி மகிழ்ந்து இருந்து என்ன லைஃபில் சூது நினைப்பாயி. இப்போ அவங்கெல்லாம் வந்து சூது நினைச்சு என்ன வந்து கொத்திட்டு போயிட்டாங்க, நீனும் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி. எனில் யாருக்கு சொல்வேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நீ இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கிப்பேன். பட் நீயே வந்து எனக்கு இது பண்ணுறேன்னா யார்கிட்ட நான் சொல்லுவேன், யமராஜில் போய் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி. நினைப்பாய் எனில் யாருக்கு சொல்வேன். சில பேர் அது பண்ணுவாங்க, யமராஜன்ட்ட போய் வேண்டுவாங்க, என்னை வந்து காப்பாற்றிருக்கேன் கருணை காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அவர் காட்ட முடியுமா? ஏன்னா அவருக்கு மேலதிகாரி என்ன சொல்றாரோ நவகிரகத்துக்கிட்ட போய் வேண்டுறதும் அதான் வந்து சொல்லிட்டு வந்து நவகிரகத்தை வேண்டியெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம நல்லது செய்தாலே நம்மளுக்கு எல்லாம் நன்மையும் நடக்கும். ஒரு டிப்ஸு மாதிரி இது கொஞ்சம் அதோட இந்த ஜாதகம் கணிப்பு இதெல்லாம் ஒரு கலை, அதெல்லாம் வச்சது அதே மூழ்கிட்டாங்க. அதான் இப்போ போன கிளாஸில் சொன்ன மாதிரி மூலிகை நல்லதுன்னு சொன்னால் மூலிகையிலே மூழ்கிடுறாங்க. அன்பு நல்லதுன்னா அன்புலேயே மூழ்கிறாங்க. அதே கடவுளுன்னுறாங்க, இதே கடவுளுன்னுறாங்க. எல்லாம் எனக்கு தான் ஆண்டவன் படைத்தான் அப்படின்னா அப்படிலாம் அனுபவிச்சுன்னு தான் ஆகணும். எதை எப்படி ஆண்டவன் எது எப்படி எடுத்துக்கணும், எது எப்படி படைச்சிருக்கோம் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிறோமா? அதெல்லாம் அப்படியே அவர் இவர் ஐயா சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவர் செய்யாத தப்புக்கெல்லாம் நான் செய்யலைன்றாரு. ஏன்னா நம்மெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படி. அவர் கடவுள் அவ்வளோ நல்லா அவர் பிறந்ததுலேருந்து அவர் ஜோதியோட ஜோதி ஐயா ஆண்டவருடைய கலக்கம் போது வரைக்கும் கூட அவரோட அப்படியே நான் என்ன அந்த இதில் போர்டில் மேட்டுக்குப்பத்தில் அது நிறைய எனக்கு பிடிக்கும், அது படிப்பேன். வந்து இந்த இது சொல்கிறாரு, உற்றே கலந்தான் என்னப்பா அது, நான் அவனை உற்றே கலந்தானே ஏதோ வருமே, 2 பேரும் ஒன்றானோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அதெல்லாம் அவர் சொல்லும் போது அவர் அந்த லெவலில் இருந்துக்கிட்டு நம்ம செய்கிற பாவத்தையும் நம்ம அந்த மாயையில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றோம். எதையும் நம்ம கேட்குறதில்ல. லாஸ்ட்டாக கடவுளையே பழிகாரன் அவன் தான் என்னவோ நம்மளுக்கு பாவம் செய்யுன்னு சொன்ன மாதிரி அவன் மேலே பழியை தூக்கி போட்டுறோம் கடவுள் மேலே. இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அறவே பிடிக்காது. ஐயா அப்போ எவ்வளோ இதாக சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறார். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா உய்யணும், நல்லா ஆண்டவங்கள்ட்ட போய் சேரணும். சேர்றதுக்கு நம்ம எத்தனை பிறவி எடுத்து எவ்வளோ பாவம் செய்து வச்சுருக்கோமோ, இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமோ, அது மனுஷன் பிறவி தான் கிடைக்குமான்னு கூட தெரில. ஆனால் அதெல்லாம் கணக்கிட்டோம், அதெல்லாம் கடவுள் கணக்கு. அதை பற்றி நம்ம கணக்கு போட வேணாம். அவர் நம்ம இந்த வாழ்க்கை இப்போ உலக லெவலில் இந்த ஜென்மம் நம்மளுக்கு கிடச்சிருக்கா, இதில் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், அடுத்த உயிரை பலி இடாமல் அதை ரணப்படுத்தி அதை கொல்லாமல் அதுக்கு நல்லது செய்யும் போதே நம்ம திருப்திப்படுறோம், நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம சந்தோஷப்படும் போது கடவுள் நம்மள்கிட்ட சந்தோஷமாக வந்து நம்மளுக்கு அந்த அந்த இதெல்லாம் காமிக்கிறார். அந்த நம்ம உணர்தலெல்லாம் அவ்வளோ இன்பமாக அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு.
அந்த நிலைக்காவது நம்ம வந்து அவரை வந்து அனுபவிக்கணும் தானே. அப்புறம் தானே மற்றது வரும். எடுத்ததுமே ஒன்று பேராசை, இப்படி தானே ஆயிடுவேன்ற ஆசை வந்துருக்கு மனுஷனுக்கு. அப்படி இல்லாட்டி போய் இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்கேருந்து நடக்க போகுதுன்னு ஒரு மாதிரி விரக்தி. அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அதெல்லாம் சொல்லி எனக்கு புரிய வைக்க கூட வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி அலட்சிய போக்கு சில நேரத்தில், இல்லாட்டி ஒரு மாதிரி இயலாமை, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யலாம்ல. சின்னதே செய்யும் போதே பெரிய பெரிய ஆனந்தம் கிடைக்கிது. அது நல்ல விஷயமா இருக்கணும். அந்த நல்ல விஷயத்த செய்தாலே அவ்வளோ இன்பமாக இருக்குது. அந்த மிருகம் ஃபஸ்ட்டு இன்பம் படம் தானே. நீ இன்பம் படுறது அந்த அந்த மிருகம் எவ்வளோ இன்பமாக இருக்கும், அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது பாட்டுக்கு அது ஓடி அதோடைய இப்போ ஃபேமிலியோட நீ உன் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டுற மாதிரி அது நம்மளை வேண்டதில்லை. நம்மளை வந்து தெய்வமாக நினச்சி, அப்போ அது தெய்வமாக நம்மளை ஏற்றுக்கிட்டா கூட அதையும் நம்ம கொண்டு நம்மளே யமராஜன் ஆகிட்டுருக்கும் போது, அப்போ நம்ம எங்கேருந்து நம்ம கடவுள் இயலையும் கடவுள் அருளையும் பெறுறது? அப்போ நம்ம முட்டாள்தனமாக தானே செய்துட்ருக்கோம் எல்லாம் ஒன்றும். அப்போ எப்போ தான் நம்ம அந்த அறிவு விளங்கிக்கிறது? அது கருணையாக வரும்போது தான் அறிவும் முழுமையாக விளங்குது. இப்போ நீ சொன்ன மாதிரி மன்னன் அந்த இது பண்ணும்போது அவருக்கு அந்த கருணையோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு கடவுளுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து சொல்லணும். அப்பதான் அவர் எடுத்துக்க முடியும். இல்லாட்டி நாணயங்களில் இவ்வளோ டைம் போட்டாரு, மற்றதெல்லாம் என்னத்த வந்து எவ்வளோ ஆளுங்களை வச்சு எத்தனை கருவிகளை இது பண்ணி எத்தனை ட்ரை பண்ணாரு. இங்க இருக்கிற அவருக்கும் ஏதோ ஒண்ணு செய்ய தெரியுது. யூடியூப் லெக்சர்ஸ் எத்தனை கேட்டு தான் மாட்டின்னு இருக்காரு. யார் அப்படி சொல்றாங்க, யார் எப்படி சொல்றாங்கன்னு பக்கத்து ஆராயலாம் இல்லையா? எதையுமே இது பண்ணாம அந்த பாம்பரி வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம நல்லா இதுக்குள்ளே போய் சொருவிப்பாங்க தங்களை. இதெல்லாம் பறந்து நம்ம வந்து பொதுவாக இருக்க முடியாமல் போயிடுது இல்லையா? அதுக்குதான் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நல்லதெல்லாம் வந்து எடுத்துக்கணும், நல்ல ஒழுக்கங்களை இது பண்ணணும், எந்த உயிர் வலியும் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம அறிவை வளர்த்துக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கணும். அதெல்லாம் அவர் சொல்கிறா ஒரு அன்புன்னு மேட்ச் பண்ணி விட்டு போயிட்டு எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறாங்க. அன்பு அதான் சொன்னாங்களே, திருதராஷ்டிரனுக்கும் அன்பு இருந்துச்சு, துரியோதனுக்கும் அன்பு இருந்துச்சு, யாருக்கு தான் அன்பு இல்லை? ஆனால் அவங்கெல்லாம் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்களா? கடவுள் அடைஞ்சிட்டாங்களா? அவங்கவுங்களுக்கு உண்டான மாதிரி ஒரு அன்பை டைரக்ஷன் வந்து கண்ணை கட்டிக்கினாங்க. காந்தாரி அன்பு இல்லாமல் புருஷன் மேலே கட்டின்னு வர்றதுக்கு முன்னாடியே என் புருஷன் உலகத்தை பார்க்கலையா, அப்போ எனக்கும் அந்த கண்ணு தேவையில்லை, என் கண்ணையே நான் மூடிக்கிறேன் அன்ட்டு மூடிட்டு குழந்தைங்களெல்லாம் நல்லா வளர்த்து கீழ்ச்சிட்டாங்களா? கண்மூடித்தனமா என்ன அன்பு கொட்டாமலப்பா வளர்க்குறாங்க, அன்பு கொட்டி தான் வளர்க்குறாங்க. கண்ணு என்ன எல்லாம் குருட்டு கண்ணாம அதெல்லாம் உணர்த்துறதுக்கு நம்மளுக்கு நாடக வடிவில் ஏதோ தத்துவம் அது இதுன்றாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டோம். எப்படி கொடுத்தாலும் நம்ம எதையும் புரிஞ்சுக்கிற யோகிதை நம்மளுக்கு இல்லாம நம்ம திரும்பி எல்லாத்தையும் குரங்காட்டம் தான் ஆடிட்டு இருக்கோம். அந்த குரங்காட்டம்லாம் அவர் சொல்ற மாதிரி பிச்சு என்ன சொல்லுவாரு, பிள்ளை விளையாட்டு, குரங்கு விளையாட்டு, பேய் பிள்ளை, அது ஆமா அந்த மாதிரி ஏதோ கருணை தாயோட பிள்ளையா எப்படி இருக்கு. அப்போ பேய்க்கு தான் வந்து பேய் கூட அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அன்பு உண்மையா முதலைங்களும் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு அன்பு எல்லாமே அன்பு தானே வச்சிருக்கு. அதெல்லாம் ஏன் இப்ப நாய் குட்டி போட்டாலே ஒரு குட்டியை திங்கிது, பூனை குட்டி போட்டாலும் ஒரு அதுக்கெல்லாம் அன்பு இல்லை. அடுத்த குழந்தைய வேணா பாதுகாத்துக்குது, அது கூட அது இன்னும் வெளியே அடங்கலன்னா அடுத்தடுத்து குழந்தையும் தின்னு தீத்துக்குது. அப்படியும் சில அன்பு இல்லாததுங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு மாதிரி அன்பு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இல்லைனாலும் சரி, அவங்க குருட்டு கணக்கு போட்டுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அந்த தயை, அந்த கருணை பொங்கி ததும்பி இவனுக்கும் அது என்ன பண்றோம், அந்த சூதுலைனை காட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணி விட்டேன்னா நான் யார்கிட்ட சொல்லுவேன், ஏது நினைப்பேன். நானும் வந்து அந்த கருணை இல்லாத ஒரு நினைப்புல நான் வந்து ஈடுபட்டு எங்கேயோ போயிடுவேன். ஐயா அவருனா அதான் கேட்பாரு, தழைக்குது நல்லா, என்னோட கருகுது. அதுதான் உண்மை. அதை தெரிஞ்சுக்கணும். என் உயிரிழந்த கருணை அன்பே சிவன் சொல்றவங்க எல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். கருணை என் உயிர் பரிசுனா என் உயிரும் பிரிஞ்சிரும்ன்றவாரு. அந்த அளவுக்கு உயிரோட உயிரா அன்பை கருகடிக்க கூடாது. அந்த தயையோட இருந்தாதான் அன்பு கூட உயியோன்றது தெரிஞ்சுக்கணும். ஒளி மிளிரணும்னா எது கருணை இருந்தாதான் மிளிருது. உடம்ப போய் சேர்த்துக்கிறது வந்து அவ்வளவு பெரிய இதுவா தெரிஞ்சாலும் உயிரோட உயிரா எனக்கு வந்து ரொம்ப அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமா சரிங்களா? அப்போ சூதனை போய் எங்க போயிடுவேன், ஏது நினைப்பேன், ஐயோ
நான் பாவி, என் ஆவியை வந்து இந்த மாதிரி உயிரோட உயிரை கலந்துக்க முடியாமல் எங்கேயோ போய் சாவியை தொலைச்சு நான் போயிட்டு கொத்திக்கிட்டு இருக்கேனே பாம்பு மாதிரி உடம்பு எடுத்தேன். நான் வந்து வேற பாடி எனக்கு மாற்றி கொடுத்த தலைவர், என்னால் யோசிக்க கூட முடியல. என்ன நாக்கு வந்து கண்ட இடத்துல வச்சு நாக்கு மாறாம இருக்கு. கருணையாளனா தான் இருக்காரு ஐயா. அதான் இப்போ ஐயா சொல்றதெல்லாம் உண்மை. எப்படின்னா நம்ம செய்யற தப்பெல்லாம் அவங்க மேல எடுத்து போட்டுக்கிறாங்க. இவர் மேல இப்ப போட்டுக்கிட்ட மாதிரி தான் கடவுள் தான் மேல எடுத்து போட்டுக்கிறாரு. பாவம், அவ்வளோ கருணையாளனா இருக்காரு அவர், அவ்வளோ தயை உள்ளவரா இருக்காரு. ஆனா இந்த மக்கள் நடந்திருக்கலாம், பட் அவர் எலாங்கேட் பண்ணும்போது வேற மாறிடு. நம்ம எப்படியெல்லாம் நம்ம இருக்கோம், எப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த இதுக்கு கூட ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட நம்ம தயங்கிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு இதில் மாயை வலையில் சிக்கிக்கிட்டு எதையும் நம்ம பொருட்படுத்தாமல் அப்படியே அலட்சிய போக்கில் ஏதோ நம்ம அப்படியே மசன்னு நல்லா மதன் திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். பொது என்று அறிந்தும் இறங்காத சிலருக்கும் இதுதான் வந்து பறந்து பொதுவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, விங்ஸ் இதெல்லாம் பறந்தது எலக்ட்ரேட்லாம் கிடையாது, டைரக்ட் அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்று அறிந்தும் இறங்காத சிலருக்கும். சரி, இவங்க லெஃப்ட் சைடு இருந்து சரி அவங்களும் வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் அடைஞ்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கருணை புரிவது அன்றி சரிங்களா. அவங்களே ஏதோ ஒரு வளர்ந்துட்டு போட்டோம், அந்த சைட்லையும் எடுத்து இந்த சைட்லேயும் இருக்குது. அவர் ஒரு ஆட்டம் போட்டு வராது சரிங்களா. புரிவது அன்றி கழுது வெனருக்கு ஒழுங்க நினையாத. அவங்கள வந்து தப்பாக எதுவும் நடத்தாம இது பண்ணி விட்டுருவோம், டெர்மினேட் பண்ணி விட்டுருவோன்ற அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாம அவங்களுக்கும் டெர்மினேட் தான் பண்ணி விட்டுருக்க நீ சரிங்களா. நீ வந்து என்ன பண்ற, அவங்களுக்கும் டெர்மினேட் பண்ணி கருணை அந்த வளர்த்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டுருக்க, அமுச்சு விட்டுருக்க. உளந்தான் அறிவு என்ப இதுவென்று அறியா. இதுதான் அறிவு. எனக்கு அந்த டிசிப்ளின்ல ஒன்று கூட தெரியாது, உதவும் முடியல, எதுவும் பண்ண முடியல சரிங்களா. எல்லாரும் வந்து இந்த பாவையை தான் பார்ப்பாங்கண்ணே. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த வகையால் துணிந்தது ஓ அப்படின்னும் போது அர்த்தம் என்னை வருத்த, சரி அந்த வார்த்தையை விட்டேன், என்ற அறியா என்னை வருத்த. அறிவு எனக்கு வந்து அவ்வளோ தோணல, என்னை வந்து வருத்துது. இக்னரண்ட் ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு அறிவு குத்துறதுனா வருத்துறது சரிங்களா. அறிவு இல்லாத போய் வருத்துறது ஒரு கேமா? அது அந்த மாதிரியான கேம் விளையாடுவ அறிவு இல்லாத போட்டு வருத்துக்கிட்டு. இப்போ அனிமல்ஸ் வந்து அறிவு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள போட்டு வருத்து எடுக்கிறது நல்லதா? அவங்களுக்கு மனுஷங்க மாதிரி அறிவு கிடையாது அப்படின்னா கூட அவங்களுக்கு கொண்டு குவிக்கிறதும் அவங்கள தின்னு கழிக்கிறதும் நல்லதுன்னு சொல்ல போனா, சத்தியத்தை சொல்ல போனா அது அந்த அளவுக்கு யாரும் அது வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி ஒன்று மறந்துட்டேனே நான். மேட்டுக்கு பார்த்தீங்களா, அங்கே இந்த இதில் இருந்து நடந்து வந்துட்டு இருந்தான். அவங்க பாவம், அவங்க கொஞ்சம் என்ன நல்லா வயசாக இருக்கிற அவங்க இப்போ அத்தைக்கு அவங்க வந்து எப்படி அந்த அதுவும் ஒரு மன வலியில் இருக்கும் போது நம்மளை அவங்கள இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு, எனக்கு கோயிலுக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது. நான் எப்போவுமே மேட்டுக்குப்பம் போனால் மேட்டுக்குப்பத்துலேயே தான் இருப்பேன், எனக்கு அங்கே தான் ரொம்ப பிடிக்குமா. அவங்களுக்காக அங்கேயே போனேன்னா அதனால சரி அங்கே அந்த வேள்வி அந்த இதெல்லாம் மகா மந்திரம் உச்சாடனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இது வழிபாடு இங்கே வந்து இந்த வழிபாடு பண்ணிட்டு போகலாம், அந்த நேரம் கரெக்டாக செய்வாங்க இந்த 6 கால பூஜை ஒரு நேரமும். சரி இந்த பூஜையில் போய் நம்ம கலந்துட்டு வந்துடலாம், நீங்கள் இருங்க சித்தின்னு சொல்லிவிட்டு நான் வரேன். அப்போது ஒரு 2-3 நாய் குலைச்சிட்டு அப்படி இப்படி ஓடியாந்துட்டு இருந்துச்சு. அதில் 2 நாய் ஒன்றும் இல்லை, அப்படி கத்திட்டு ஓடிடுது. ஒரு சின்ன குட்டி நாய், ஒரு குட்டி நாய்னா வளர்ந்த குட்டி தான், அது குலைச்சிக்கிட்டே வந்து அவங்ககிட்ட வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க அந்த வீட்டு ஜனங்கள்லாம் உட்காந்துட்டே தாங்க இருக்காங்க. 3-4 பேர் சேர்ந்து பெரியவங்க, ஒரு அந்த வீட்டு பொம்பளைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் வயசு பசங்களும் உட்காந்துருக்குதுங்க. ஆனால் வந்து யாரும் இப்போ நாய் ஒரு தெரியாதவங்க வரும்போது அது குலைக்க தான் செய்யும், ஒடியாரும். அப்போ அவங்க அந்த வீட்டு ஜனங்க அந்த நாயை வந்து சும்மா வா வான்னா அது போயிடும்.
கொலைக்கூடாது போல் தெரியுதுன்னு அந்த அளவுக்கு அவங்க ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க எதுவுமே பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க உட்காந்துருங்க. ஒரு குழந்தைப்பா ஒரு 1.5 வயசு 1.25 வயசு 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த குழந்தை. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த குழந்தை நான் அந்த நாய் நின்ட்டேன் நான், ஏன்னா ஓடனா நாய் தரத்திட்டே வரோன்ட்டு அங்கேயே நின்ட்டு, ஏங்கம்மா நாய் குலைச்சிட்டு பின்னாடி வருதுக்கு அது இது பண்ணுதில்ல, அதை இது கூப்பிடலாம்ல நீங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போயும் அவங்க சட்டை பண்ணாமலே அப்படி அது ஏதோ பேசிக்கிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணா? அந்த நாயை பிடிச்சி இழுக்கிறான், அது வராமல் அப்படி இப்படின்னு பண்ணுது. அப்புறம் அந்த வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, ஆயா நீங்கள் இப்போ போங்க ஆயா, ஆயா நீ போ ஆயா இப்போ அப்படின்றான். தம்பி விடுறாதீங்களா கடிச்சிட போதும் விடுறா தம்பின்னா, ஆயா நீ போ ஆயான்றான். அப்போ எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு அந்த இது தெரியுது பாருல்ல, அந்த கருணை அந்த பிஞ்சுல இருந்து எப்படி வருது பாரு. இத்தனை பேருக்கு எங்க போச்சு அப்ப அந்த ஒரு இது இல்லை, மரம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது கொடுத்தாலும் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணுன்றது அது கரெக்டாக நம்ம சின்ன சின்ன அளவுலேருந்தே கொண்டுட்டு வரணும், இந்த விளக்கம் பெற்றுக்கணும். அந்த அளவுக்கு அதுக்காக சொல்ல வரேன். அந்த ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைக்கு தெரியுது, இவங்க பயப்படுறாங்க, இந்த நாய் கொலைக்குது, இது ஓடி போய் அவங்கள கடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி இழுக்கிறான் அந்த குழந்தை, அந்த நாய் இழுத்துன்னு போகிறான். அது நல்லா வளர்ந்த நாய் தான், கொஞ்சம் ரொம்ப குட்டின்னா ரொம்ப பிஞ்சு குட்டி இல்லை, நல்லா வளர்ந்துருச்சு. பெரிய நாய்க்கு பாதி சைஸ்க்கு அந்த அளவுக்கு சைஸ் நாய். அந்த மாதிரி எனக்கு பயம், அந்த பிள்ளை எங்கன்னா கடிச்சிட போகுது அவன் இழுக்கிற இழுப்புக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் சொன்னேன், அந்த பிள்ளை என்ன சொல்கிறான், ஆயா ஆயா நீ போ ஆயா நீ போ ஆயான்றான் என்ன. அப்புறம் நான் சரி இன்னும் நல்லா இதாக தான் இருப்பான் போது தெரியுதுன்னு சொல்லிட்டு சரி நான் அப்புறம் விட்டுட்டான். அப்புறம் நான் போயிட்டான். அந்த மாதிரி சொல்லுப்பா. அது எனக்கு அறிவில்லாத எனக்கு இது பண்ணுறியே துணிந்ததுவோ எந்த வகையாக துணிந்ததுவோ எனக்கு இப்படி அழகுபடுத்துறியே, நான் என்னால் ஓடவும் முடியாது நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது இது பண்ணுறது உங்கள் லெவல்ஸுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி. எது என்று அறிவேன் என் புரிவேன், ஏதாவது தெரிஞ்சதானே பண்ணுறதுக்கு, எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் நான் ஒரு பேத மாதிரி ஐயோ புழுவில் இழுந்தேனே, புழு எப்படி நின்றுக்கிட்டு எங்கே இது மலங்கள் இருக்குதோ அங்கே இது பண்ணிட்டு இருக்குதோ அது மாதிரி நான் வந்துட்டு இருக்கேனே. சரிங்களா? என்னால் கருணை தனி முதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ. சரிங்களா? என்னால் என்னைக்கு வரப்போதோ அந்த நல்ல நாளே கருணை தனி முதல்னா இவர் முதலாளி ஆல்ஃபான்ற மாதிரி கருணை வச்சுக்கிட்டு இருக்க தனி இயற்கை கொண்டவர். சரிங்களா? நீ என்பால் இறங்கி நீ கொடுத்தா உண்டு, நீ ரொம்ப பெரிய வெளியில ரொம்ப தூரம் அப்பாலத்துல இருக்க, எப்படி இது என்பால் இந்த பாலுக்கு எப்படி நீ வருவேன்னு எனக்கு தெரியல, இறங்கி அருளுதலோ இந்த அந்த கருப்புடி வைக்கிறது கருணை. சரிங்களா? அந்நாள் இந்நாள் அன்னைக்கு வந்துருச்சு எனக்கு, இன்னைக்கு தான் அது அழிற மாதிரி எண்ணி அலமந்தேன். சரி இன்னைக்கு நான் துணிஞ்சு தேறிடுவேன் அப்படின்னு நினைச்சா கூட, செந்நாள்களில் ஓர் நன்னாளும் திரு நாளானது இல்லை ஐயோ அப்படின்ற மாதிரி போச்சு என்ற மாதிரி ஒரு இழந்துட்டு ஏழைங்க கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி செந்நாள் இத்தனை நாள் நான் எல்லாமே நல்ல நாள் சென்னை தான் ஹெட்டுக்கு வந்துட்டேன் தலைக்கு ஏறிச்சு அப்படின்னா கூட ஒரு நன்னாளும் திருநாள் திருத்தப்பட்டு பெர்மனெண்ட்டுக்கும் பெர்ஃபெக்ஷனும் எனக்கு அந்த கான்ட்ராக்ட் நடக்கிட்டே இன்னும் ஐயோ அப்படின்ற மாதிரி நான் இன்னும் அந்த ப்ராஃபிட் கெயின் பண்ணலையே, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு பதப்பதப்பு இருக்கும். முன்னால் என்னை ஆட்கொண்டாய் என்ன நானும் முடுகுவதே. சரிங்களா? அன்னைக்கு நான் டச் பண்ணிட்டேன், இப்போ நான் கொஞ்சம் கெட்டு போனதும் என்னை ஒதுக்குறது நல்லதா, திருப்பியும் டச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி என்ன நானும் உனக்கு என்ன வெக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது கேட்குறது. எந்த வகை செய்தியில் கருணை என்றாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கில்லை. இந்த வகை இங்கேயே நான் இருந்தால் பின்னர் என் செய்வேன், வந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே அப்படின்ற மாதிரி. எந்த வகை என்ன டைப் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டைப் எனக்கு வரும்னு எனக்கு தெரியல, நான் எந்த சப்டைப்பில் மாட்டிக்கிட்டு நான் அசிங்கப்பட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும், எந்த பாடெல்லாம் ஒன்றாயிடும். நீ தான் இறங்குவையோ அந்த ஸ்டெப்பு எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த வகையை நான் அறியேன், எனக்கு அறிவிப்பாரும் இல்லை. அது யாராவது கைட்லைன்ஸ் கொடுத்து எனக்கு ஒரு இது பண்ணாலும் பரவாயில்ல. நித்யானந்தா பார்த்தா அவங்க ஒரு கையை வைக்கிறான்,
இந்த இடத்துல பார்த்தா இவங்க ஏதோ வைக்கிறாங்க, என்ன ஓட வைக்கிறாங்க தலைவா அப்படின்னு அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. இந்த வகை இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ காதலன் காதலன் அன்பு அது இதுன்னு சொல்கிற மாதிரி கடவுள்கிட்ட நம்ம ஜீவகாரணி ஒழுக்கம் பண்ணுறோமோ இல்லையோ, உயிர் பலியெல்லாம் கொடுக்குறோமோ இல்லையோ, உயிர் பலி கொடுக்காம இருக்கோமோ இல்லையோ, அவரை எப்படி நம்ம இது பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் வந்து அன்பே சிவன்னு சொல்லிட்டா எல்லாம் அவர் நம்மளை மறுபடியும் மன்னிச்சு எல்லாத்தையும் நம்மளுக்கு இது பண்ணிடுவாருன்னு நினச்சி அன்பே சிவன்னு சொல்லிட்டான் பொழுது அப்படி சொல்லிடுவாங்க பொழுது. ஏன்னா அன்புன்னு சொல்லிட்டா எப்பேற்பட்டவங்களும் வந்து நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்கன்ற மாதிரி. கருணை இருந்தால் தான் அவர் வந்து எல்லாத்துலேயுமே அவர் அங்கீகரிப்பாருன்றது இவங்களுக்கெல்லாம் தெரியல. ஸோ அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. இந்த வகை இங்கேயே நான் இங்கே ஐயோ அப்படின்றது. இங்கே நான் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணேன்னா நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன்? கொலைகாரன் வந்து எனக்கு இது பண்ணுவான், தொடருவான். யாரு? யமராஜன், கருவிக்கோள் எல்லாமே வந்து என்னை சாவடிக்க பார்ப்பாங்க. சரிங்களா? பந்த வகை அற்றவர். பந்த வகைன்னா இங்கே வந்து என்ன அந்த பாச பந்தம் அப்படின்னா பாச ஆபாஸ் அப்படின்னுவாங்க. அந்த ஆபாச லெவல்ஸில் இங்கே இருக்கிறவங்க கிட்ட ஜெனட்டிக் உடம்பு வந்து நான் இது பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணுறவங்க கிட்டலாம் பந்த வகை அற்றவர். அப்போ அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ எனர்ஜி ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடமாக தான் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணுமே தவிர டிபெண்டன்ஸ் லைனில் இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். ஆமாம். இப்போ ஒரு அன்பு வைக்கிற ஒரு இடத்துல இப்போ இருக்கோன்னு நம்ம வச்சுக்க நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு அன்பானவங்களும் இருக்காங்க, கருணையானவங்களும் இருப்பாங்க. நம்ம யாரை முக்கியமாக தேர்ந்தெடுப்போம்? கருணையானவங்க தான் உயர்த்தி, அவங்க தான் ஒஸ்தின்னு எடுப்பேன். நானும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும், அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம். ஆனா அதுவா மாறி பாசமத்தத்துல போய் மாட்டிக்கிட்டோம். கருணையாளனை தான் வந்து அப்பா அவங்க எவ்வளவு கருணையாளனா, அப்பா அப்பா இது கடவுள் மாதிரி கடவுள்னு சொல்லுவோம் ஒழிய அன்பா இருக்கிறவங்க எல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நம்ம அன்புக்கும் கருணைக்கும் கடவுளுக்கும் எந்த மாதிரி லிங்க் இருக்குன்றது முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இதெல்லாம் வீண் காலம் கழிக்காம இருப்போம். உடம்பு வந்து அவ்வளவு தெரியுங்களா? எந்த வகை பந்த வகை வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு அவங்க கிட்ட உள்ளதுல தான் நடிக்கும் உண்மை பரம்பொருளே. அப்போ யாருக்கிட்ட வந்து நடிச்சிருக்காரு கரெக்டா? வள்ளலார், சாரி வள்ளல், அருள்பெரும் ஜோதி வள்ளல். கருணை இருந்து இதெல்லாம் அப்படியே தொத்திக்கும், எல்லாமே ஒன்னா வந்து கூடிக்கும். இப்படி வந்தாதான் அது முழுமை பெறும் ஒழிய தனித்தனியா வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் முழுமையே ஆகாது. அவர் தொத்தும் போது என்ன பண்ணாரு? அவர் தொத்தும் போது என்ன பண்ணாரு? என்னது? வள்ளலார் கிட்ட அருள்பெரும் ஜோதி தொத்தும் போது அவர் என்ன பண்ணாரு? எல்லாருமே வந்து வைரஸுங்க பரவாறாங்க இல்லையா, அந்த மாதிரி பறவை விட்டு எல்லாம் சாவடிக்கு பார்த்தாரா? இல்ல என்ன பண்ணாரு? கடவுளோட கிரியேஷன்ஸை நல்லா பாத்துக்கிற சுகமாக இருக்கிற ஒரு லெவல்ஸுக்கு கூப்பிட்டு வர பார்த்து சுகப்பெரு வெளியின்றத மறந்துட்டாங்க சில பேர். அந்த இடத்துல எத்தனை ஏழைங்களுக்கு சுகமா வச்சுக்கலாம் வாழ்க்கையை கொடுத்து, அப்படியே இதுவாகவே இருக்கணும். கேட்டா காங்கிரீட் கார்டுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த தொல்பொருள் அரசு வேற. ஏழைங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏங்க இதை சொல்கிறேன் நான், ஏழைங்களுக்கு இது பண்ணுறதோ பணக்காரங்களுக்கு பண்ணுறதோ இங்கே விஷயம் இல்லை. எல்லாருமே ஞானத்தோட எல்லாருமே அறிவு விளங்கிக்கிட்டு பாவ செயல் செய்யாமல் இருக்கணும்ப்பா. நம்ம பாவத்தை வந்து ஆன்மாவில் ஒட்ட வச்சுக்க கூடாது. அதுதானே பிரதானம். அதுக்குண்டான வழியை தானே நம்ம செய்யணும். அதை தான் முக்கியமாக நம்ம செய்யணும். அதை தானே அவர் செய்யன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவார்? ஏன்னா ஒவ்வொரு நீ வீடு மாற்றும் போதும் உன் பாவம் உன்னை தொடர்ந்து வர்ற மாதிரி வாடகை வீட்டுக்கு நீ போயிட்டு இருக்கும்போது எப்படியோ அப்படி தான் நம்ம ஆன்மா எந்த உடம்பு எடுத்தாலும் நம்ம தொத்திக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். யார் வந்து இந்த பந்த வகை ஊராரோ அவங்ககிட்ட தான் அன்பை காட்ட முடியும். அதான் ஏன்னா அந்த அன்பை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த கடவுள் உட்கார மாட்டார்ல, உங்களோட இது ரிலேஷன்ஷிப் அவர் பாதிக்க மாட்டார். சரிங்களா? அதனால பந்த வகை அற்றவர் உள்ளத்தை நடிக்கும் அவங்ககிட்ட வந்து நீங்க அதனால தான் வள்ளலார் என்ன பண்றாரு, மறந்துக்கூடும் அது சொல்ற முடியாது. எதை? ஜீவர்கள் இடத்துல அன்புன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? கடவுள் இடத்துல மட்டும்தான் அன்பு, ஜீவர்கள் இடத்துல காருண்யம். சரிங்களா? உண்மைதான். இப்போ என் வாழ்க்கையில நடந்தது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடந்ததே நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலே அப்படிதான். நம்ம அன்புன்னு நம்ம 4 பேருக்குள்ளேயே நம்ம அன்பை செலுத்திக்கிட்டு இருந்தா அது ஜீவகாருண்ய ஒழுக்க அந்த காருண்ய ஒழுக்கத்துல போக மாட்டேங்குது. நம்ம அப்படியே சுருக்கிடுது, பரவ முடியாது, அமுக்கிடுது நம்மள பாதாளத்துல. அரசியல்வாதிங்க ஏன் வந்து பரவறாங்க, ஏன் பிரபலம் அடைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புதுக்கு வரதால
அதுல நீங்களும் அந்த மாதிரி ஒரு பொது வளர அந்த பொது வந்து என்ன பண்றது, பரம்பொருள். சரிங்களா? பரம்பொருள்ன்றது என்னது? நித்தியமா ஆனது, சத்தியம், எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுக்கும், இது கொடுக்கும்ல, சச்சிதான் ஆனந்தம், அது கொடுக்கக்கூடியது. அரசியல்வாதியை வந்து நான் பேசுறதுக்கு இங்க நேரம் இல்லை. அரசியல்வாதி நிறைய பேசலாம். அரசியல்வாதிங்க எப்படின்னா அவங்க ஒரு மாயாவிங்க மாதிரி. அவங்க எல்லாம் வந்து எப்படி பரவுறது வேற. பரவுறது வந்து என்ன, நல்லதான் தான் பரவுது, கெட்டதான் தான் பரவுது. கடவுள் வந்து கருணை வந்து இது பண்றது, சரி பரவட்டும், அவங்க அறிவு வரட்டும். நல்லதா பரவிட்டா எல்லாருக்கும் லாபம். அவர் சொல்ற மாதிரி லாபத்தை ஈட்டலாம். அதனாலதான் நடிக்கும் உண்மை பரம்பொருள், நல்லதா இன்பத்தை அனுபவிக்கலாம். அவங்க எல்லாம் பரம்பொருள்ல இருந்து பொய்யா இருந்தாலும் சில பேர் பரவிட்டு இருந்தாலும் அந்த பொருள்ல இருந்து இல்லாம போயிட்டா கூட இவங்க கிட்ட உண்மை. உண்மை என்னது? சிதம்பர சிவகாமல் இல்லையா, அதான் அம்மை. சரிங்களா? கூடும் கருணை திருக்குறிப்பை. சரிங்களா? எது கூடும்? கருணை வந்து உங்க வீடு கூடக்கூடிய டைம் இருக்குது. எப்படி வந்து அன்பு இதுல கூடுதோ அது மாதிரி கருணையும் கூடும். சரிங்களா? திருக்குறிப்பை இதுதான் வந்து திருத்தப்படுற பெர்ஃபெக்ட் ஆகுது, பெர்மனெண்ட் ஆகுது, உயர்றாங்க. அதான் அதுதான் இவங்க வந்து நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இன்னும் மேல் ஓங்குறதுக்கும் நிறையா நம்மளுக்கு அங்கே தான் ஐயா நல்லா விளக்கி கொடுக்குறாரு. அங்கே தான் அவர் உயர்ந்து இதெல்லாம் விட்ட பலன் தான் நான் போய் ஐயா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அடைஞ்சேன்னு நல்லா தெரிகிறாரு. எனக்கு அதெல்லாம் நல்லா விளங்குது. ஆனால் இந்த நடுவில் இந்த இதெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, இந்த நான் இப்போ சொன்னேன் அந்த மாதிரி அந்த சிவகாமவல்லி அந்த இதெல்லாம் தான் எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் அது இன்னும் நல்லா. அது ஒன்றும் இல்லை, இந்த இது இல்லையா, வீக் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அந்த மாதிரி. அதான் வீக் ஃபோர்ஸ்ன்றது என்னது? ஜீவி சக்தி. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆன்ம சக்தி இல்லையா? அந்த சத்தம் ரெண்டுத்தையும் வந்து இணைக்கணும் இல்லையா? அது எனக்கு கூடிய லைஃப் யார் பாப்பா? உயிர் தான் பாப்பாரு. சரிங்களா? ஆறு உயிர் தான் பாப்பாரு. ஸோ கூடுங்கொரு திருநுக்கு ஆறு உயிர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இற்றை பொழுதே குறிப்பிட்டு என்னால் தாங்க முடியல, சீக்கிரமா எனக்கு குறிப்பி லேட் பண்ணக்கூடாது. திருப்பி எதோ சொல்லிட்டு அது பேசிவோம், அது இது அவங்க இங்கே வந்தாங்க அவங்க பண்ணாங்க அப்படிலாம் டைரெக்டாக கருணையோட விஷயம் எதுவோ அதை சொல்ல ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி. வாடும் சிறியன், ஏன்னா வாடிய பயிர் இது என்னால் வாட முடியல, நான் வந்து பயன் பெறணும், நான் அடையணும். இப்போ நான் அன்பு மட்டும் வச்சு எல்லார்கிட்டையும் அப்படி ஒரு இதாக போயிட்டு இருக்கும் போது நான் நிறைவு பெறலை. கருணை வந்து அவர்கிட்ட போகும்போது தான் நான் நிறைவு பெற்றேன். நான் தூய்மையாக்கிக்கிட்டேன், நல்லா தெளிவாக இருக்கேன், நல்லா இப்போ தான் எனக்கு இன்பமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. இன்னும் நல்லா எல்லாருமே அப்போல்லாம் வந்து சரி அவங்க எப்போ வராங்களோ வரட்டோன்ற ஒரு இது வந்துடுது. இப்போ இல்லை வந்தே தான் ஆகணும், அவங்களும் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த உரிமை வரும். சொன்ன மாதிரி அந்த உரிமை அந்த ஒருமைப்பாட்டு உரிமை நல்லா வருது. அப்போ வந்தவொடனே இற்றை பொழுதை குறிப்பிட்டு ஓடும் சிறியன் வாட்டமெல்லாம் நான் வந்து என்னிடமோ ஓடிட்டு இருப்பேன், தேவையில்லாதுக்கலாம் அதுக்கெல்லாம் தீர்த்து வாழ்வித்து இடல் வேண்டும். எது தேவையோ அதை மட்டும் சேர்த்துரு. பாடும் புகழோய் பாடும் போது என் பாட்டெல்லாம் யாருக்கு சேரும்? உனக்கு மட்டும் தான் சேரும். என் புகழ் ப்ரௌடா வந்து நான் ஃபீல் பண்றேன்னா எல்லா பிரைசஸும் உனக்கு தான்ன்ற மாதிரி. நினையெல்லாம் துணை வேறு இல்லை பறவெளி. ஏன்னா பிரபலம் ஆகணும்னா உன் பேரை வச்சுட்டு தான் பிரபலமாகவே முடியும். மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு கொஞ்சம் காலத்துல இருந்து சுருங்கி போயிடும். சரிங்களா? காலி ஆயிடும். அப்போ நீ வந்து உன் புகழ் வந்து அந்த மாதிரி எப்பவுமே நீடிச்சு நிற்குமே. தொல்பொருள் பண்ணாலும் சரி அதுக்காக நீ கரெக்டாக எல்லாத்தையும் வச்சிருப்பேன். சரிங்களா? பாடும் புகழ் பாடி எடுத்து பாடினா அதுக்கு அளவே இல்லாமல் போயிடும் இல்லையா? நினையெல்லாம் துணை வேறில்லை பறவெளி. அப்போ பரசிவத்தை நான் வந்து கும்பிட்டுக்கிட்டோம், மற்ற சிவத்தை வந்து கும்பிட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்த சிவத்தை கும்பிட்டு தான் எனக்கு பிடிக்குன்ற மாதிரி. ஆடும் செல்வ திருவடி மேல் ஆணை. நான் வந்து சத்தியமா சொல்றேன், மற்ற எங்கேயுமே நல்லா போக முடியாது. முக்கால் ஆணை அது. ஏன்னா முக்காலா யாரு? எல்லா காலத்துலையும் நடந்தவர் இவர் தானே. ஸோ ஆணையது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த டிசைடராகவே ஆகாது. அந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும். அதான் இப்போ நீ இந்த விளக்கம் ஒன்று கொடுத்த இதுலேயும் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னா இப்போது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். நீங்கள் கோயிலில் போய் வழிபட வேண்டாம், எல்லா உயிரும் தான் அதுதான் கோயில். இங்கே இது பண்ணிங்கனாலே வரும். அந்த தயவு தான் அதுக்கு தேவை. அந்த தயவுன்ற அந்த
இது கருணை தான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லும் போது கடவுள் வழிபாடே அந்த இதுதான் ஜீவகாருண்யம். அதுவும் தயவோடு நம்ம போகணும், அன்போடு போய் செய்யுங்கன்னு அவர் சொல்லி வச்சுருக்காரு. ஏன்பா அப்போ கரெக்டாக தெளிவாக சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் நம்ம என்ன தான் எப்படியோ அவர் எவ்வளோ நல்லா விளக்கம் நம்மளுக்கு வர்ற மாதிரி சொன்னாலும் நம்ம இப்படி மாற்றி ஏமாந்து போகிறோமே. அப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். திருச்சிட்டு